ஸோ தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் டுடேஸ் மீட்டிங். ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 3-4 நாளைக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த மீட்டிங்க்கான இந்த ஒரு நெட்வொர்க்கிங் மீட்டிங்க்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்குள்ளே இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. சரிங்க, முதல்ல ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர், அதாவது ஒரு ஒரு ரொம்ப பெரிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் இந்த மாதிரி வாட்ஸ்அப் வீடியோஸில் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நாங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இவ்வளோ நிறைய ஆதரவு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாச காலத்துக்குள்ள ஒரு 1000 பேர் வந்து இந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவும் நன்றி. எதுக்காக இந்த கம்யூனிட்டி நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்ற விஷயத்துல இருந்து போயிடலாங்க. அ எனக்கு வந்து பிசினஸ் பேக்ரவுண்ட்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாதுங்க. என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி தான். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ பெரிய எந்த ஒரு பேக்ரவுண்ட் பிசினஸ் பேக்ரவுண்டும் கிடையாது. நான் என்னோட டிகிரி முடிச்சேன். டிகிரி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறமா சரி, அ பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு நம்மளே சொந்தமா ஒரு சொந்த கால்ல நிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்பொழுது நெறைய தடைகள் வந்துச்சு. முதல்ல வீட்லயே வந்து இல்ல பிசினஸ்லாம் வேண்டாம். ப்ரொஃபஷன் இண்டிபெண்டன்ட் பிராக்டிஸ்லாம் வேண்டாம். ஆரம்பிச்சோம் அப்படின்னா பொண்ணு கிடைக்காது, வீடு கிடைக்காது, வாடகைக்கு போதும் அந்த மாரி நெறைய தடைகள். சரி, இல்ல வீட்ல கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இல்லம்மா நான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டர்பிரினியர்ன்றப்ப நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் பிசினஸ் லைஃப்ல. அ சொல்லப்போனா ஒரு 3 வருஷம் வரைக்கும் கோல்னாலே என்னன்னு தெரியாம தான் இருந்துட்டு இருந்தோம். ஒரு பிசினஸ்ல எப்படி கோல் செட் பண்றது அப்படின்னு கூட தெரியாத ஒரு சிச்சுவேஷன். சரி, கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு, ஒரு ப்ராப்பர் பிசினஸ்னா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷம் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ்ல ரிஃபார்ம்ஸ், ப்ராசஸ் செட்டப், மார்க்கெட்டிங், சேல்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் சக்சஸ் பாத்க்குள்ள போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறமா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் பத்தி ஓரளவுக்கு நெறைய லேர்னிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த லேர்னிங்ஸ் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயங்கள். பட் என்ன மாதிரியே இன்னும் நெறைய பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டர்பிரினியர்ஸ் இருப்பாங்க. பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெறைய பேருக்கு ஆசை இருக்கும். பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அத அடுத்தடுத்த பேஸ் கொண்டு போறதுல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சரி, நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், நான் ஒரு 0 டூ 10 நான் வந்திருக்கேன். நான் இன்னும் 0 டூ 100லாம் போல. 0 டூ 10 போயிருக்கேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ உங்களோட ஆட் பண்ணும்போது, நீங்களுமே அந்த 0 டூ 10 அந்த பேஸ டிராவல் பண்ணாம டைரக்ட்டா 10ல இருந்து உங்களோட பிசினஸ ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இந்த கம்யூனிட்டிய ஆரம்பிச்சதுக்கே. இது 1. 2வது, நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கம்யூனிட்டி இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ பிசினஸ்ல அவ்ளோ நெட்வொர்க்டா இருப்பாங்க. அ அவங்களோட அ ரத்தம், சதை எல்லாமே வந்து பிசினஸ்ல ஊறி போயிருக்கும். அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, கூட சேர்த்துட்டு பல பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து பல பேர சேர்த்துக்கிட்டு பிசினஸ்குள்ள வருவாங்க. பட் நம்மளோட கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நம்ம அ பொறந்து, வளர்ந்து ஸ்கூலுக்கு போனதுலேருந்தே அப்பா, அம்மாலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல ஒரு வேலைக்கு போணும். நல்ல ஒரு பெரிய ஜாப்ல போய் உட்காரு. மாசத்துக்கு ஒரு 50,000, 60,000 சம்பாரிப்பா அப்படின்றது தான் திரும்ப, 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 திரும்ப பிட்ச் பண்ணி நம்மளும் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாருமே நம்மளோட அப்பாவா இருக்கட்டும், அம்மா இல்ல பக்கத்துல வீடு, எதிர் வீடு, நம்மளுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்ல எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஏதோ ஒரு வேலையில தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதுலருந்து பிசினஸ்க்கு கொண்டு போணும் அப்படின்றது ரொம்ப, ரொம்ப கம்மி. ஸோ, இந்த நெட்வொர்க் கம்யூனிட்டி மூலியமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆன்டர்பிரினியர்ஸ்க்கு இன்னும் நெறைய சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற காரணம் தாங்க இந்த கம்யூனிட்டி ஆரம்பிச்சதுக்கே. அடுத்து இந்த பிசினஸ் கம்யூனிட்டில நெறைய பேர் ஜாயின் பண்றீங்க. இந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்றது மூலியமா கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் வந்து பிசினஸ் பத்தின ட்ரெய்னிங்ஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் கிடையாது. இன்னும் என்னோட சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நெறைய பேர் கத்துக்கிட்ட விஷயங்கள உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது விஷயங்க. ஸோ நெறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒரு சிலர் சேல்ஸ், ஒரு சிலர் ப்ராசஸ், ஒரு சிலர் ஃபண்ட் ரைசிங், ஸ்கேலிங் அப் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு மாசமும் அட்லீஸ்ட் ஒரு 3 ஆர் 4 மெம்பர்ஸ கொண்டு வந்து அவங்களோட விஷயங்கள், அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ உங்ககிட்ட ஷேர் பண்ண வைக்கிறதும் ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட்டா பிளான் பண்ணியிருக்கோம். 2வது ஆப்ஜெக்ட் அப்படின்றது நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டியா நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மொபைல் ஆப் லான்ச் பண்ணும்போது என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு ரீஜன் வைஸ் இப்போ ஒரு சிலர் கன்னியாகுமரியில இருப்பீங்க. கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் ஓனர்ஸோட நெட்வொர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சில பேர் சென்னையில இருப்பீங்க. ஸோ சென்னையில இருக்கவங்களுக்கான நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ஒவ்வொரு ஏரியா வைஸ், ஜியோகிராஃபி வைஸ் நம்ம வந்து நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. 3வது விஷயம் ஃபண்ட் ரைசிங். நானுமே நெறைய இன்வெஸ்டர்ஸோட கனெக்டடா இருக்கேன்.
அது மட்டும் இல்லாம இந்த கம்யூனிட்டிலயுமே நெறைய இன்வெஸ்டர்ஸ ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் நெறைய பேருக்கு பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். அத பிட்ச் பண்ணுவாங்க, நல்லா பிட்ச் பண்ணுவாங்க. பட் அத நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கான ஃபண்ட் கையில இருக்காது. ஸோ அத மொபைலைஸ் பண்ணி குடுக்கறதுக்காக நெறைய இன்வெஸ்டர்ஸோட கனெக்ட் பில்ட் பண்ணலாம். அவங்கள வந்து கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வரலாம். இன்வெஸ்டர் அப்படின்ற அந்த கேட்டகரியில கொண்டு வரலாம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட்டா இருக்குங்க. இது தவிர்த்து ஒரு கொலாபரேஷன் பில்ட் பண்றதும். இங்க ஒரு மேனுஃபேக்சரர் இருப்பீங்க. இன்னொரு பக்கம் ரா மெட்டீரியல் சப்ளை பண்றவர் இருப்பாரு. ஸோ இந்த ஒரு பிரிட்ஜா வந்து இந்த கம்யூனிட்டி செயல்படும். ஒரு மேனுஃபேக்சரருக்கும், ரா மெட்டீரியலுக்கும், ஒரு சர்விஸ் புரொவைடருக்கும், ஒரு சர்விஸ் சீக்கருக்கும், இவங்களுக்கு இடையில ஒரு கொலாபரேஷன் பில்ட் பண்றதுக்கான ஒரு கொலாபரேஷன் ஃபோரமாவும் இது இருக்கும் அப்படின்றது. ஸோ முக்கியமா நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். நெட்வொர்க் பண்ணணும். அது மூலியமா நம்மளோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும். ஸோ இதுதான் இந்த கம்யூனிட்டியோட முக்கியமான ஆப்ஜெக்ட்டுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்றது ஒண்ணு முக்கியமா ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்குமே உங்களோட சப்போர்ட் இங்க யாராவது சாஃப்ட்வேர் பில்ட் பண்றவங்க, இல்ல மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்றவங்க இங்க நம்மளோட கம்யூனிட்டிலயே யாராவது இருந்தீங்கன்னா, அவங்கள பயன்படுத்தியே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஆப் ஒண்ணு டெவலப் பண்ணலாம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 3 ட்ரெய்னிங்ஸாவது பிளான் பண்ணியிருக்கோம். இனிமேல் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன ட்ரெய்னிங்ஸ் இந்த கம்யூனிட்டில பண்ண போறோம், என்னலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அப்படின்றது ஒரு ட்ரெய்னிங் அண்ட் ஆக்டிவிட்டி கேலண்டராவே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். இது இல்லாம பிசிக்கல் மீட்டிங்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். அ எந்தெந்த மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்ட வாரியா நம்ம வந்து பிசிக்கல் மீட்டப்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குமே அடுத்தடுத்த மாசங்கள்ல நம்ம வந்து ஷெட்யூல்ஸ் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க ஃபியூச்சர் பிளான்ஸ். சரி, இப்போ ஆல்ரெடி ஒரு 40 பேர் 40, 42 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட ஒவ்வொருத்தருடைய 30 செகண்ட் பிரசன்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாங்களா? ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் 30 செகண்ட் பிரசன்டேஷன் அப்படின்றது 1 உங்களோட பேரு, 2வது எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பேசுறீங்க, 3வது உங்களோட பிசினஸோட பேர் என்ன, உங்களோட கம்பெனியோட நேம் என்ன, என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் நீங்க ஆஃபர் பண்றீங்க, அண்ட் உங்களுக்கு யாராவது ஒருத்தருடைய ஸ்பெசிஃபிக் கனெக்ட் வேணும் அப்படின்னா, அதுவுமே நீங்க கேட்கலாம். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாட் பாக்ஸ் இருக்கு. சாட் பாக்ஸ்ல உங்களோட பேரு, உங்களோட பிசினஸ் அட்ரஸ், முடிஞ்சா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், இது தவிர்த்து உங்களோட வெப்சைட்ஸ் இது எல்லாமே நீங்க ஷேர் பண்ணலாம். அது மூலியமா வி கேன் ஸ்டே மோர் க்ளோஸ்லி கனெக்டட். சரிங்களா? ஸோ ஃபார்மேட் தான். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணும்னா நான் பேசி காமிக்கிறேன். நான் அறிவழகன், ஃபவுண்டர் ஆஃப் திஸ் லா இன்டெலிஜென்ஷியா பிசினஸ் கம்யூனிட்டி. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இந்த கம்யூனிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு முக்கியமான கனெக்ட் என்ன தேவைப்படுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி கேட்டிருந்த மாரி ஒரு மொபைல் ஆப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் உடைய கனெக்ட் தேவைப்படுது. ஸோ நம்ம கம்யூனிட்டில யாராவது இருந்தீங்கன்னா, என் கூட ஸ்டே கனெக்டட். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட பிசினஸ் பத்தி ஒரு 30 செகண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணலாம். யாரெல்லாம் பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இங்க உங்களோட அந்த பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல யூ கேன் ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஆர் எல்ஸ் யூ கேன் அன்மியூட் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் 30 செகண்ட்ஸ் பிரசன்டேஷன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வீடியோ வந்து ஆன்ல வச்சீங்க அப்படின்னா, இனிமே அது பெட்டரா இருக்குங்க. நீங்க பேசும்பொழுது உங்களோட வீடியோ ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா, இட் ஆட்ஸ் மோர் கிரெடிபிலிட்டி டு யுவர் பிரசன்டேஷன். சரி, ஓகே. சங்கர் சார், நீங்க கை தூக்கியிருக்கீங்க. உங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களோட 30 செகண்ட்ஸ் பிரசன்டேஷன். எஸ், ஓவர் டு யூ சார். Good evening, sir. வணக்கங்க. Sir, my name is Shankar from Chennai, Poonamalli, sir. My company name is SS Associates from Industrial Air Compressor Dealer from Kobolko Compressor India Private Limited for distributor. I need for sales and service engineers. ஓகே, சூப்பர் சார். ஸோ ஹெச்ஆர் கம்பெனிஸ் அந்த மாதிரி பீப்புளோட கனெக்ட் கிடைச்சா உங்களுக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பா சார். மேனுஃபேக்சரிங் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் சார். சூப்பர்ங்க. திஸ் ப்ராடக்ட் ஃபார் ஏர் கம்ப்ரஸர்ஸ். சரி சார். நம்ம கம்யூனிட்டிலேயே ஒரு சில ஹெச்ஆர் கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க மூலியமாவே நான் உங்களுக்கு அவங்கள கனெக்ட் பண்றதுக்கு பார்க்குறேன் சார். தேங்க்யூ சார். சூப்பருங்க. தேங்க் யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன். நம்ம கம்யூனிட்டியோட முதல் பிரசன்டேஷன் சங்கர் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். பேசலாமா சார்? ஒரு சிலர் வந்து உங்களோட பேர் மென்ஷன் பண்ணாம ஐஃபோன், ஜியோமி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் உங்களோட பேரையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அங்க உங்களோட பேரை கிளிக் பண்ணி அங்க ரைட்ல ரைட் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீநேம் அப்படின்னு வரும். அந்த ரீநேம்ல உங்களோட பேர் நீங்க மாத்திக்கலாம். சரி சார். நீங்க ஐஃபோன் அப்படின்ற பேர்ல ஒருத்தர் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பிரசன்டேஷன். சார் Hi, sir. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் சார். எஸ் சார். ஹாய் சார். மைசெல்ஃப் ஹரீஷ். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க சார்.
ஓகே. என்னோட ஃபர்ம் நேம் வந்து நல்லமயான் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். சரிங்க. ஆக்சுவலி இப்போதான் ஆர்ஓசி ப்ராசஸ்ல இருக்கு. பட் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா சோலார் பேஸ்ட் அண்ட் எனர்ஜி பேஸ்டு சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். எந்த ஊர் சொன்னீங்க சார்? தேனி டிஸ்ட்ரிக்ட் சார். தேனி. ஓகே, சூப்பர் சார். ஆமாங்க சார். ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து என்னோட சேல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்றேன் சார். சூப்பருங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் சீக்கிங் ஃபார் ஆர்டர்ஸ் அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பா. சோலார் ப்ராடக்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து சோலார் ப்ராடக்ட்ஸ்க்கான டீலர்ஸா இருக்காங்க. அவங்களோட Yes, sir. நான் முடிஞ்சா உங்களுக்கு கனெக்ட் பண்றேன். நாளைக்கு நம்ம பேசலாம். Sure, பேசிட்டு sir. அவங்களோட நான் கனெக்ட் பண்றேன். மைட் பி அவங்க ஏதாவது உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுதுல யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லைன் அப்ல ஆட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாங்க. Okay. சக்கரவர்த்தி. Sure, sir. Thank you Thank so you, much. thank you. Thank you. சரிங்க. அடுத்து வேற யார் ரெடியா இருக்கீங்க? சக்கரவர்த்தி சார். சக்கரவர்த்தி. எஸ் சார். சொல்லுங்க சார். எஸ் சார். சார் One உங்களோட second. வீடியோ முடிஞ்சா நீங்க எஸ், தேங்க் யூ. எஸ் சார். சார் என் பேர் சக்கரவர்த்தி. நான் ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர்ன்ற கம்பெனியை சென்னையில் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். சின்ஸ் ஃப்ரம் 2010ல இருந்து. ஸோ நம்மளோட மேஜர் கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணித்தரோம். ப்ளஸ் இன்டீரியர்ஸ் பண்ணித்தரோம். எய்தர் கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியலுக்கு. ஸோ இப்போ என்னோட லுக் அவுட் என்னன்னா நான் இப்போ அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணலான்னு பார்க்குறேன். டெவலப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்டரை தேடிக்கிட்டு இருக்கோம். ஜாயின் வெஞ்சருக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே சமயத்துல ஜாயின் வெஞ்சர் சிட்டிக்குள்ள லைக் மடிப்பாக்கம், இந்த மாதிரி பள்ளிக்கரணை, மேடவாக்கம், மாம்பாக்கம் அந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல ஜாயின் வெஞ்சருக்கு லேண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். அண்ட் இன்வெஸ்டர்ஸும் பார்க்குறோம். கம்பெனியோட இதுக்கு இன்வெஸ்டர்ஸும் பார்க்குறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் தான் எங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் சார். ஸோ நைஸ் டு மீட் ஆல் ஆஃப் யூ பீப்புள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ சார். யாராவது இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஃபார் ஜாயின் வெஞ்சர் அப்படின்னாலும் நான் டெஃபினட்டா இஃப் ஐ ஹியர் சம்திங் அபவுட் தீஸ் திங்ஸ் ஐ ஜஸ்ட் ரெஃபர் யுவர் நேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் கம்யூனிட்டியில் கொஞ்சம் உங்களோட கார்டு ஆட் பண்ணிடுங்க சார். நான் அது இந்த ஈவெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால அதை சேட் லாக் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க சார். முடிஞ்ச உடனே எதர் கம்யூனிட்டிக்கோ இல்லை என்னோட நம்பருக்கோ நீங்கள் ஒரு டைரக்ட் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா கூட நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பா சார். நான் இப்போ அனுப்பிச்சு விட்டுறேன் சார். நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். Hi, I'm Yoganand here from Chennai. எஸ், வணக்கம். வணக்கம். என்னோட ஃபர்ம் பேர் வந்து அவர் ட்ரக்ஸ். இட்ஸ் பேசிக்கலி ஆன்காலஜி மார்க்கெட்டிங் கம்பெனி. இட் இஸ் இன் மவுண்ட் ரோட், காமராஜர் பவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணி 6 months ஆகுது. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ இன்வெஸ்டர் ஹூ கேன் ஹேவ் அ வெரி குட் பார்ட்னர்ஷிப் வித் அஸ். ஷூருங்க சார். ஒரு இன்வெஸ்டார் மீட்டப்புமே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ். ஸோ அந்த இன்வெஸ்டார் மீட்டப் மோஸ்ட் ப்ராபப்ளி ஜனவரி எண்டில் இல்லை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட சர்க்கிளில் இருக்க ஒரு 15 to 20 இன்வெஸ்டர்ஸை நம்ம ஒரு மீட்டப்பாக இது டைரக்ட் மீட்டப் ஒரு ஆன்லைன் மூலிமா நம்ம வந்து இதை வந்து கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். உங்களோட பிச் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட பிச் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு கூட பிஸ்னஸ் பிளான் இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டர். Sure. Thank you. தேங்க்யூ. என்ன பிஸ்னஸ் சொல்லிருந்தீங்க? ஆன்காலஜி மெடிசன்ஸ். சூப்பர். கீமோதெரபெட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆமாங்க. அந்த மெடிசன்ஸ் மேனுஃபேக்சர்ஸா எல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பேசி we are taking mostly for breast cancer and prostate cancer concentrate பண்றோம். So which is very highly and hematology also. இது ரெண்டுமே வந்து ஐ மீன் 3 செக்மெண்ட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேனுஃபேக்சர் கிட்ட பேசி ஆல்மோஸ்ட் we are going to freeze up. So I have applied loan also MSME-ல. So it is an under process. But before that எனக்கு இன்வெஸ்டர் கிடைச்சாங்கன்னா because right now we are looking for Tamil Nadu and Kerala launch. So investors கிடைச்சாங்கன்னா we can take it up for entire South India. சூப்பர்ங்க. Yeah. தேங்க்யூ. எஸ், அடுத்துங்க வேற யாரு? அகமது சார், நீங்க பேசுறீங்களா? செந்தில் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். நான் ஃப்ரம் புதுக்கோட்டை. ஓகே. செந்தில்குமார் சார் ஃப்ரம் புதுக்கோட்டைங்க சார். கேஜிஎஸ் ப்ராஜெக்ட் சார். ஓகே. நாங்க இப்போ கவர்மெண்ட் சைடு சாஃப்ட்வேர்லாம் சின்ன சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பருங்க. ஹலோ. இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். சரிங்க.
இந்த சென்சிட்டிவ் சென்டர்ஸ்க்குலாம் நாங்க பண்ணி கொடுத்துருந்தோம். அது இப்போ சரிங்க. கார்பரேட் லெவல்ல போயிடுச்சுனால டெண்டர்லாம் வந்துருச்சு இப்போ. ஸோ அதனால ஓகே. புதுசாவே நாங்க இப்போ சாஃப்ட்வேர்ஸ் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய அப்படிங்களா? சாஃப்ட்வேர் சம்பந்தமா நீங்க கேட்டீங்க இல்லையா? நான் என்னோட ஆமாங்க. ப்ரோக்ராமர் நானும் வந்து உங்களை மீட் பண்றோம் நேரா. கண்டிப்பா சார். எந்த மாவட்டம் சார் நீங்க? புதுக்கோட்டை சார். புதுக்கோட்டை. சரிங்க சார். ஆமா. சூப்பர் சார். நீங்க இந்த ஜெம் எல்லாம் இருக்கே சார். ஜெம்லலாம் நீங்க லிஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமா சார், இருக்கேன் சார். நீங்க தான் சார் பண்ணி கொடுத்தீங்க. ஓஹோ! ஓகே. டன் சார். நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க் யூ சார். அதுல தான் நான் சார் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஏதாவது ரெக்யர்மென்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கூட நான் உங்கள கனெக்ட் பண்றதுக்கு பார்க்குறேன் சார். நீங்க இப்ப நம்ம கேட்டீங்க இல்லையா, நம்ம ஆமா. ஆப் ஒண்ணு ரெடி பண்ணணும். அத கூட ஆமாங்க. நம்ம பண்ணி தரோம் சார். டிஸ்கஸ் கண்டிப்பா பண்ணுவோம் சார். சார் அதுல. நம்ம இந்த வாரத்திலேயே ஒரு நாள் நம்ம உங்களோட டீம் மெம்பர்ஸோட ஒரு Zoomல ஒரு மீட்டப் பிளான் பண்ணலாங்க. அதுல நம்ம சரி. இது எப்படி ஒர்க் பண்றதுன்னு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். நெக்ஸ்ட்ங்க தேங்க்யூ யார் சார். பேசுறீங்க? சார் வணக்கம். சொல்லுங்க சார். அகமது சார் சொல்லுங்க. ஹாய் எவ்ரிவன். ஸோ நான் அந்த கம்யூனிட்டியில் ரீசெண்டாக 3 days முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். மை நேம் இஸ் அகமது கபீர். ஊர் வந்து கன்னியாகுமரி. நான் எக்ஸாக்டாக நாகர்கோவில். கம்பெனி நேம் வந்து சிஸ்டான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சர்வீசஸ். ஃபுல்லி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்புறம் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months தான் ஆச்சுது. ஸோ இப்போ எனக்கு இந்த கம்யூனிட்டி விளையாட்டு என்ன ஹெல்ப் தேவைன்னா, அந்த லா ரிலேட்டடாக லீகல் ரிலேட்டடாக கொஞ்சம் ஹெல்ப்ஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா என்னோட பேக்ரவுண்டு வந்து சுத்தமாக எல்லாருமே சாஃப்ட்வேர் ரிலேட்டட் தான். லீகல் சம்மந்தப்பட்ட இந்த பேக்ரவுண்டு எனக்கும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை. ஸோ இந்த கம்யூனிட்டிலேருந்து எனக்கு லீகல் சம்மந்தமான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ஸ் தேவைப்படுது. மற்றபடி பை பேக் ஐ கேன் கிவ் எனி ஹெல்ப், நாலேஜ் ஹெல்ப், எனிதிங் ஐ கேன் டூ பெட்டர். ஷூருங்க. நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாங்க. எங்களோட கம்யூனிட்டில அந்த அட்மின் நம்பர்ஸ் இருக்கும். லீ இன்டெலிஜென்ஷியா அப்படின்னு. அந்த நம்பர்ல நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். யூ வில் கெட் த சப்போர்ட்டுங்க. ஷூர். தேங்க்யூ. லீகலா எந்த Thank you. சப்போர்ட் வேணாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க் யூ சார். தேங்க்யூ. சார் அகமத் ஹெர்பல்ஸ், விஜயகுமார் சார் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பேசலாங்க. குட் ஈவினிங் சார். சார் பேசலாங்களா? இதோ சார் அகமத் சார் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முடிச்சிட்டோம். விஜயகுமார் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். எஸ். ஓகே. சொல்லுங்க சார். அகமத் ஹெர்பல்ஸ். சார் என்னுடைய கம்பெனி நேம் வந்து அகமது. என்னோட பேர் வந்து தாஜ் முகமது. சரிங்க சார். திருவள்ளூர் மாவட்டத்தில். ஓகே. அகமது ஹெர்பல்ஸ் இந்த மூலிகை ஐட்டம்னா பவுடர் பண்ணுறது, மாத்திரை, லேகியம் ஊற்றி பல ஐட்டங்கள் இருக்கு. அது பண்ணிட்டு இருக்கேன். தாஜ் ட்ரேடிங். சார் கொஞ்சம் உங்க மைக் மட்டும் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க சார். ஏன்னா நீங்க பேசுறது சரியா கேட்கல. கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குதுங்க. என்ன பிசினஸ் பண்றீங்க சார்? திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து வரீங்க. என்ன பிசினஸ் சார்? இது மூலிகை அகமது ஹெர்பல் மூலிகை ஐட்டம் இருக்குங்க சார். ஆமாங்க. அது பவுடரு, டேப்லெட்டு, ஆயின்மெண்ட்டு, பல. சரிங்க சார். கம்பெனி ஓகே சார். அது இப்போ நல்லாவே மார்க்கெட் சூப்பர். எனக்கு இன்வெர்டர் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே சார். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நெட்வொர்க் இருக்க ஏரியால இருந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா கொஞ்சம் நீங்க பேசுறது விட்டு தான் கேக்குது. பட் எனிவே நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல பிளான் பண்ணிக்கலாம் சார். நான் இருக்கிறது பைபாஸ். சரி சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கூட என்னோட நம்பர் நீங்க இன்னைக்கு சாயங்காலம் கால் பண்ணிருந்தீங்க. அதே நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. நான் பேசலாம் சார். தேங்க்யூங்க. அடுத்து விஜயகுமார் சார் நீங்க சொல்லுங்க சார். வெல்கம் டு அவர் கம்யூனிட்டி. வெரி குட் ஈவினிங் சார். ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அறிவழகன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு கம்யூனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். என்னோட பேர் விஜயகுமார். சென்னையில் இருக்கேன். கம்பெனி நேம் ராக்ஸ்டார் இன்னோவேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மொபைலிட்டி ஆப். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி
ஸ்டூடெண்ட்டுக்காக சேஃப்டி பர்பஸ். இப்போ எல்லாருக்குமே தெரியும், பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஆட்டோவில் வந்து ஓவர் க்ரௌடிங்கில் இருப்பாங்க. லைவ் ட்ராக்கிங் இருக்காது. வெளியே டிரைவர் கூப்பிட்டு போனாங்களா என்ன ஏதுன்னு தெரியாது. பஸ்ஸை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய ஸ்கூலில் மட்டும்தான் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட பிள்ளைங்களுக்கு வந்து இருக்கும், அவங்களுக்கு மட்டுமே. ஸோ இது மிடில் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணணுன்றது நம்ம ஒரு கான்செப்டாக எடுத்து தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மிடில் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த பேரண்ட்ஸும் ஒர்க் ப்ரெஷர்ல இருப்பாங்க. அவங்களால கரெக்டா இப்போ ஸ்கூல்ல நமக்கு அட்மிஷன் கிடைக்கிறத விட கரெக்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. அது எல்லாருமே அந்த ஸ்ட்ரகிள பேரண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மாக உருவாக்கியிருக்கோம். இது வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணி கொடுக்கும், எண்ட் டு எண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் த ராக்ஸர் கப் இனோவேஷன் பிரைவேட் லிமிடெட், ராக்ஸர் கப். நீங்க www.rocksercup.com போட்டீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து என்ன வேணும்னா, ஏஞ்சல் இன்வெஸ்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி ப்ரோட்டோடைப்ல இருக்கு. எனிபடிஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். சூப்பருங்க. தேங்க்யூ விஜயகுமார் சார். விஜயகுமார் சாரோடைய ஆப் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேங்க. ரொம்ப பயங்கரமான இனோவேட்டிவ் ஆப் கான்செப்ட் அது. 2வது அவருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் ஹிஸ் ஃபீல்ட். ஒரு ரொம்ப இனோவேட்டிவ் கான்செப்டில் அவர் ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு யாராவது அவரோட ஆப் ஐ பர்சனலி ட்ரஸ்ட் இஸ் சர்வீஸ். ஸோ அவர் கூட யாராவது கனெக்ட் ஆகணும், அவரோட ஸ்டார்ட் அப் கம்பெனியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து நம்பி அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் என்னுடைய கனெக்ட்லையும் நான் உங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணி கொடுக்குறேங்க. ஷோர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஹரி i4 பேன் இண்டியா. சார் நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன். ஹலோ வணக்கம். நான் வந்து ஹரி. ஆக்சுவலி நேட்டிவ் வந்து திருச்சி. ஸோ நம்ம வந்து i4 சொல்யூஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம எம்எஸ்சி ரெஜிஸ்டர் தான். என்னோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2016லேருந்தே காலேஜ் முடிச்சுலேருந்தே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் அண்ட் சர்வீசஸில் பேசிக்கலி பிஸ்னஸ்க்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டு. ஆக்சுவலி லோகோ டிசைனிங்லேருந்து அவங்களுக்கு எப்படி கைடன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் போஸ்டர்ஸு அப்புறம் வெப்சைட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு எல்லாமே பேக்அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம i4 விஷுவல்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் i4 த பெஸ்ட் கிஃப்ட்ஸ், இது பேஸ் பண்ணி வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நான் வந்து பேசிக்கலி வந்து ஃபோட்டோகிராஃபர். ஸோ இதுலேருந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி மெயினாக நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சின்ஸ் ஒரு 6 to 7 இயர்ஸ் வந்து பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் வளரணும். நம்ம சாருக்கு ரொம்ப நன்றி, நம்ம அறிவழகன் சாருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. வேற இருந்தாலும் நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் மெயினாக வந்து நம்ம சென்னையில் வந்து என்னோட நீடு வந்து சென்னையில் வந்து லீடு நம்ம டெவலப் பண்ணணும். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். பட் எல்லா ஊர்லேயுமே நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் சென்னையில் இருந்தால் நான் இங்கே இருக்கிறனால கொஞ்சம் டெவலப் பண்ணணும் இங்கே. அதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சூப்பருங்க. ஸோ நீங்கள் வெப்சைட், போஸ்டர்ஸ் டிசைனிங், ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். ஓகே. ஷூருங்க. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னா நானுமே கனெக்ட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக சார். பெஸ்ட் ப்ரைஸில் நல்லா அஃபோர்டபுள் காஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல டீம் இருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். நீட்டாக உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருக்கோம். லேபிளிங், ஸ்டிக்கரிங், பிரிண்டிங், நம்ம சைன் போர்ட், இது எல்லாமே நம்ம ஐநாவரத்துலேயே உங்களுக்கு. நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சு வச்சிங்கன்னா, குறிப்பாக வெப்சைட் டிசைனிங், இந்த இதெல்லாம் கூட போஸ்டர்ஸோட வெப்சைட் டிசைனிங்கான நிறைய குவரிஸ் எங்கிட்ட என்னோட கிளைண்ட்ஸ்மே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்சா நீங்கள் உங்களோட ஆல்ரெடி பண்ண வெப்சைட்ஸோடைய சாம்பிள் மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. ஓகே சார். ஓகே, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தனியாக வெப்சைட். இப்போ எங்கள் அண்ணனும் ஆக்சுவலி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் வெளியிலையும் நம்ம ஃபுல்லாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து டாக்டர் தான். அவங்களும் பேக்அண்ட் சப்போர்ட்லேருந்து நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீட்டாக போயிட்டு இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் முரளிகிருஷ்ணன் சார், நீங்கள் சார். சார் முரளிகிருஷ்ணன் சார், நீங்கள் பேசலாம் சார். எஸ், குட் ஈவினிங் சார். என் பேர் முரளிகிருஷ்ணனுங்க. நான் வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஓனாக வச்சுருக்கேன். நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் சுங்கவாசத்திரம் பிளேஸில் இருக்கேன். இப்போ அங்கே நியரஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அங்கே நெக்ஸ்ட்டு வேர் ஹவுஸ் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி கஸ்டம்ஸ் அண்டு வேர் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அதனால் வேர் ஹவுஸ் பிளான் பண்ணின்னு இருக்கேன்.
சரி, அதுக்கு இன்வெஸ்டரும் தேவைப்படுது. ப்ளஸ் பெட்ரோல் பங்கும் 2 crores ஆச்சு எக்ஸ்பென்சஸ். இப்போ அடிஷ்னலாக வந்து நிறைய பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னா நிறைய கிரெடிட் கொடுத்தா தான் வராங்க உள்ள. அதனால அதுக்கும் கொஞ்சம் எனக்கு இன்வெஸ்ட் தேவைப்படுது. பார்ட்னராக வந்தாலும் சரி, இல்லை வேர் ஹவுஸுக்கும் ஒரு 2 crores ஆகுது. ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணின்னு இருக்கேன். சொந்த இடம் இருக்கிறதுனால அது பிளான் பண்ணுறேன். சென்னை டு பெங்களூர் இங்கேருந்து 54வது கிலோமீட்டரில் நம்மளோட இடம் இருக்குது, ஓன் இடம். அதான் சரி வேர் ஹவுஸ் சார். இல்லை இல்லை சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். அதுதான் வேர் ஹவுஸ் பிளான் பண்ணின்னு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஹெச்பி பெட்ரோல் பங்க் போட்டு. இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னா இன்னும் ஒரு 1 crore அதில் போட்டால் தான். ஆல்ரெடி 2 crores போட்டாச்சு. அதுக்கு பார்ட்னராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பர்சன்டேஜ் இருந்தாலும் தேடின்னு இருக்கேன். ப்ளஸ் அப்படியே பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே வேர் ஹவுஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வேர் ஹவுஸில் எனக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஆனதுனால நிறைய லிங்க் இருக்குது. ஹெச்பி இது ஜேகே டயர்ஸில், சிஏ டயர்ஸ்லாம் லிங்க் இருக்குது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, அன்லோட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டிலே ஆகுது, நீங்கள் இறக்கி வச்சுட்டு எங்களுக்கு எப்போ வேணுமோ நாங்கள் எடுத்துப்போம், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கொடுத்து எடுத்துப்பாங்க, 1 month டிலே ஆனால் கூட எடுத்துப்பாங்க. அதனால எனக்கு அந்த லிங்க் இருக்கிறதுனால எனக்கு அம்பத்தூர் எஸ்டேட்டில் நான் பேசினேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் கேட்குறாங்க. 20,000 ஸ்கொயர் ஃபீட்டு அடிக்கணுன்ற பிளானில் இருக்கேன். சரி, அது விஷயமா உங்களுக்கு கன்வே பண்ணலாம் தான் சார் நான் உங்களுக்கு மெயினாக ஜாயின். ஓகே சார். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிட்ச்லாம் பொறுத்த வரைக்கும் சார், இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு சில நெட்வொர்க்கிங் ஃபோரம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த நெட்வொர்க்கிங் ஃபோரம்ஸ்லலாம் நீங்கள் வந்து ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குங்க. பொதுவாக ஒரு யூனிக் அண்ட் இன்னோவேட்டிவ் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா, விசி கம்பெனிஸ் எல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். பட் உங்களுது நீங்கள் வேர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் தேவை அப்படின்னும் போது, நீங்கள் முடிஞ்ச எனக்கு என்னோட நம்பர் குரூப்பில் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். இதுக்கான நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டிஸ் ஒரு சிலது நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் போய் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது மூலிமா ரெகுலராக அவங்ககிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க சார், சரிங்க சார். எனக்கு என்ன ஒன்று, கொஞ்சம் நம்ம நாலேஜ் லெவலில் கொஞ்சம் வீக் இங்கிலீஷ்னால, அதனால எனக்கு அது உள்ளே போகிறதுக்குலாம் தெரியாததுனால, சரி அதுதான் மெயின். சரிங்க. நீங்க நாளைக்கு மார்னிங் எனக்கு கால் பண்ணுங்க. நான் என்னால உங்களுக்கு யார கனெக்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். அந்த நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டீஸ் நான் ஒரு சிலது கனெக்ட் பண்றேன். அங்க நீங்க உங்களோட ஐடியாஸ் என்னன்றத உங்களுக்கு ஒன் ஆன் ஒன்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் பெரிய குரூப் பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒன் ஆன் ஒன்ல நீங்க என்ன தேவை, உங்களுக்கு யாருடைய ஐ மீன் எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் வேணும், ப்ராஜெக்ட்டோட பிளான் அந்த மாரி பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க பாஸ் ஆன் பண்ணீங்கனாலே வாய்ப்புகள் வருங்க. தேங்க் யூ சரிங்க சார். சார். நம்ம பேசுவோம். நாளைக்கு பேசுவோம் சார். உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்து பிரேம்குமார் ஆர் சங்கர். சங்கர் நீங்க ஆல்ரெடி பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தானா என்னன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் இல்ல எனிவே இல்ல சார். சங்கர் ஆர் எஸ். சார் வணக்கம். என்னோட பேர் சங்கர். நான் விழுப்புரத்துல வணக்கம். இருக்கேன். சொல்லுங்க சார். நான் வந்து பேம்பூ சால்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சு. சரியா கேட்கல. என்ன சார் பண்றீங்க? பேம்பூ சால்ட் பேம்பூ மேனுஃபேக்சர் சால்ட். பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ங்க. எஸ். ஸோ அது வந்து நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற பிளான்ல தான் இருக்கேன். ஸோ எனக்கு ஓகே. அதுக்கு தேவையான பையர்ஸ் வந்து நீடு இருக்கு. ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டொமஸ்டிக்ல ஏதாவது வந்து மார்க்கெட்ல இது பண்ணா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் சார். எனக்கு அந்த மாதிரி யாராவது பசங்க இருந்தாலும் எனக்கு ஓகே. சூப்பர்ங்க. நான் இதுக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ற மாதிரி இருக்கேன் சார். பக்காங்க. இதுக்கு ஒரு விஷயம் பண்ண முடியுங்க. என்னன்னா ஃப்ரீக்வென்ட் பையர்ஸோட லிஸ்ட் இருக்கு. ஓகே சார். அதுக்கு நான் ஒருத்தரை கனெக்ட் பண்றேன். அவர் வந்து ஹி இஸ் இன்டு எக்ஸ்போர்ட் கன்சல்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. உங்களுக்கு பேம்பூ சால்ட்டுக்கான ரெகுலர் ரொட்டீன் பையர்ஸ், ரெகுலர் ஃப்ரீக்வென்ட் பையர்ஸ் யாரு அப்படின்ற அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு பார்க்குறேன். நீங்களுமே ஓகே. கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அவரோட பேர் வந்து ராஜ்குமார். ஸோ ஓகே ஓகே. அவர் வந்து ஹி இஸ் எக்ஸ்பர்ட் இன் எக்ஸ்போர்ட். ஸோ அவர் வந்து ஹி இஸ் மோர் கனெக்டட் வித் நிறைய அந்த எக்ஸ்போர்ட் கவுன்சில்ஸோட நிறையவே கனெக்டடா இருக்காரு. ஓகே சார். அவர்கிட்ட நான் உங்களுக்கு நாளைக்கு கனெக்ட் பில்ட் பண்றேன். நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட பேசுனீங்கன்னா, அவர் அந்த எக்ஸ்போர்ட் யாரு ஃப்ரீக்வென்ட் பையர்ஸ் அந்த லிஸ்ட் குடுப்பாங்க. அந்த ஃப்ரீக்வென்ட் பையர்ஸ் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணி, உங்களுது பெட்டர் கொட்டேஷனா இருக்கு, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு அப்படின்னா, ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே 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 சார். தேங்க் யூ. ஓகே. நாளைக்கு நம்ம காலையில பேசலாங்க. ஓகே சார். ஓகே. டன். தேங்க் யூங்க. எந்த மாவட்டங்க நீங்க? விழுப்புரம். விழுப்புரம். ஓகே. பிரேம்குமார் சார் நீங்க பேசலாம் சார். சார் என் பேர் சார்.
நான் எங்கள் ஊர் வந்து பழனி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பழனி தாலுக்கா சார். சரிங்க. நான் வந்து காயர் செக்டர் பிஸ்னஸில் இருக்கேன் சார். காயர் செக்டரில் கோகனட் ஹஸ்க் சிப்ஸ் கட்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் சார். இது 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 இதில் வந்து இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, மிஷின் மெயின்டெனன்ஸு பிட்ரு வந்து நமக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை சார். அது 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 சம்மந்தமாக லேபர் இஷ்யூ இருக்குங்க. ஸோ அதுக்கு அதுக்கு வந்து நானும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக மிஷின் மெயின்டெனன்ஸ் பிட்ரு வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அதுக்கு தான் நமக்கு ஹெல்ப் தேவைப்படுது சார். சார் எனக்கு சென்னை, காஞ்சிபுரம்ல ஒரு சில மேன் பவர் கன்சல்டன்சிஸ் தெரியும். நான் அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன். நீங்க பழனியில இருக்கீங்க. பழனியில இருக்கக்கூடிய ஏதாவது மேன் பவர் ஏஜென்சிஸ், மேன் பவர் அவுட்சோர்சிங் கம்பெனிஸ் அவங்க கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். நான் பேசலாம் சார். இங்க கம்யூனிட்டியில இருக்கவங்களே யாராவது மேன் பவர் கன்சல்டன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா, பிரேம்குமார் சார் இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு அந்த சாட் பாக்ஸ் இருக்கும். சாட் பாக்ஸ்ல உங்களோட ரெக்வயர்மெண்ட்டும் போடலாம். அதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுமே நீங்க அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ பிரேம்குமார் சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடேஸ் மீட்டிங். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். அடுத்து கேசவன் சார் நீங்க பேசலாங்க. Hello sir, good evening team. I'm Kesavan from Chennai. Sir, actually, நான் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி. பட் சைட் பிஸ்னஸாக நம்ம கிரெயின்ஸ் பல்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி நேம் வந்து சிட்டி ஒன் டாப். இப்போ நம்ம வந்து B2B கிரெயின்ஸ் வந்து நம்ம பல்சஸ் கிரெயின்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ட்ரேடர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பல்சஸ் வந்து இப்போ ஜான் மேல கொஞ்சம் நல்லா பீக்ல போகும். ஸோ அதனால இப்போ அந்த எக்ஸ்போர்ட் பண்றான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு B2B ட்ரேடர்ஸ் யாராவது நம்மளுக்கு பையர்ஸ் இருந்தாலும் நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம பிச் பண்ணி போயிருக்கலாம். கண்டிப்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்க நீங்க? சார் ஆக்சுவலி நான் சென்னை சார். என்னோட நேட்டிவ் சென்னை. என்னோட பல்சஸ் வந்து கள்ளக்குறிச்சி அண்ட் விழுப்புரத்துல இருந்து நம்ம மில்ல இருந்து எடுத்துட்டு. ஓ அப்படிங்களா? ஓகே. ஆமா, டேரக்டா நம்ம இப்போ பெங்களூர்ல சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ நம்ம ரீட்டைலா பண்ற மாதிரி இருந்தா ஷாப்ஸ்க்கு ஹோல்சேலா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். எக்ஸ்போர்ட்டிங்கும் பிளான் பண்ணிருக்கோம். சரிங்க. இப்போ ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஸ்டார்டட் ஆன்லைன் கிராசரி சப்ளை போர்ட்டலுங்க. ஸ்பைஸ் அப் அப்படின்னு பேர்ல அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போதான் ரீசென்ட்லி ஸ்டார்டட். அவருக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸோடைய நீட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் கேட்டு பார்க்குறேன். உங்களோட ப்ரொஃபைல் ஏதாவது இருந்தால் நம்ம கம்யூனிட்டிலையோ இல்லை என்னோட பர்சனல் வால்லையோ எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் அவரோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அவருக்கு உங்களோட ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சு, பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களால் கொடுக்க முடியும்னா ரெகுலர் அவருக்கு சப்ளை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாங்க. நீங்கள் சென்னை தான் இல்லைங்களா? சரிங்க. ஒரு நாள் நம்ம டேரெக்டாக கூட மீட் பண்ணலாம். அவர் நானும் நம்ம ஆஃபீஸ்க்கு அப்பப்போ வருவார். வரும்போது நானும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஒரு டைரக்ட் சிட்டிங்கே உட்காரலாம். உட்காந்து நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்க. கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க அப்கமிங் சொன்னீங்க ஈவென்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்லைன் ஈவென்ட், ஆஃப்லைன் ஈவென்ட். அதுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றது. கண்டிப்பா. லைக் பண்றது அந்த மாதிரி ஹெல்ப் கூட நான் உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் சதீஷ்குமார் நீங்க பேசலாங்க. சார் அப்புறம் பேசுறவங்க வந்து கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுனீங்கன்னா இனிமே நம்ம மேல கிரெடிபிலிட்டி இன்னும் பில்ட் ஆகும். தேங்க்யூ சதீஷ், பேசுங்க. எஸ் சார். வெரி குட் ஈவினிங். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தேங்க்யூ. எப்படின்னா நார்த் சைடில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரு தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். சூப்பர் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். லைக் எப்படின்னா அந்த ஸ்பைரோலினா பவுடர், ஏபிசி மால்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்போர்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லீட்ஸ் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் வந்து அது ஸ்டேபிளான லீட்ஸாக இருக்க மாட்டேங்குது. ஒரு பெஸ்ட்டான லீட்ஸ் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார். பையரோட டீட்டெயில்ஸாக அது போல் ஹெல்ப் கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும் சார்.
கண்டிப்பாங்க. நான் பார்க்குறேன். எப்படி ஸ்பைருலினா பவுடருக்கு எப்படி எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நானுமே பார்க்குறேன். பார்த்துட்டு வில் ஓகே see how we can take this further. ஓகே சூப்பருங்க. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இம்மீடியட்டா பிசினஸ்க்குள்ள வந்து தைரியமா பண்ணிட்டு இருக்கீங்க. பக்கா சூப்பருங்க. எந்த தேங்க்யூ சார். மாவட்டங்க? விழுப்புரம் சார். விழுப்புரம். சூப்பருங்க. நீங்க கம்யூனிட்டில கொஞ்சம் கனெக்டடாவே இருங்க. ஓகேங்க கம்யூனிட்டிலயுமே சார். நெறைய ஆக்டிவிட்டீஸ் போகுது. அதிலயுமே நீங்க வந்து உங்களோட ஐடியாஸ், உங்களோட ப்ராடக்ட் சர்விசஸ் நீங்க பிட்ச் பண்ணுங்க. ஓகே பொட்டன்ஷியல் பையர்ஸ் உள்ளவே இருந்தாலும் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் ஓகேங்க ஜாயினிங். சார். தேங்க்யூ. அடுத்துங்க ஃபைன் பியூர் கோல்ட் பிரஸ்ட் ஆயில். நீங்க பேசலாம் சார். சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். முடிஞ்சா வீடியோவும் ஆன் பண்ணிடுங்க. சரி. வேறங்க? வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? உங்களோட 30 செகண்ட்ஸ் பிட்ச் பண்ணலாம். உங்களோட பிசினஸ் பிரசன்டேஷன், உங்களோட பேரு, உங்களோட அட்ரஸ், உங்களுக்கு என்னென்ன சர்விசஸ் தேவைப்படுது, ஆர் நீங்க என்ன சர்விசஸ் ப்ரொவைட் பண்றீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு பிட்ச் பண்ணலாம். அடுத்துங்க வேற யார் பேச விருப்பப்படுறீங்க? வணக்கம் சார். குமார் பேசுறேன் சார். வணக்கம் குமார். சொல்லுங்க. சார் நான் ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணணுங்க சார். அதுக்கு என்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுதுங்க சார்? இல்லங்க. இப்ப எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரைக்கும் எதுவும் ஸ்பெசிஃபிக்கான லைசென்சஸ் அப்படின்ற மாரிலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த ஓகே. உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. 2வது இந்த ஸ்கில் இண்டியான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அ அ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் மூலியமாவே கூட நீங்க உங்களோட ட்ரெய்னிங்ஸ ப்ரமோட் பண்ணலாம். அவங்களோட சர்டிஃபிகேட்ட நீங்க வாங்குனீங்க, அவங்களோட அஃபிலியேட்டட் பார்ட்னர் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எம்பளம் போட்டு கூட நீங்க சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். இல்லைங்க ஸோ சார். நம்ம அந்த மாதிரி வேணாம். நம்மளுடைய சர்டிஃபிகேட் ஓன் மட்டும் தான் நம்ம குடுக்கணும். இல்லங்க எம்எஸ்எம்இ உங்களோட போதும். சர்டிஃபிகேட் தான். உங்களோட சர்டிஃபிகேட்ல கவர்மெண்ட்டோட எம்பளம் போட்டீங்கன்னா இல்லைங்க உங்களுக்கு சார். இன்னும் வேணாம். அது மாதிரி வேணாங்க சார். ஓகே. இப்ப நீங்க நான் அப்போ ஆமாங்க வெறும் சார். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் மட்டுமே எடுத்து வச்சுட்டு நீங்க உங்களோட ட்ரெய்னிஸ் குடுக்கலாங்க. ட்ரெய்னிஸ் பொறுத்தவரைக்கும் எதுவும் ஸ்பெசிஃபிக் லைசென்சஸ் கிடையாது. நீங்க ஆஃப்லைன்ல பண்றீங்க அப்படின்னா, அந்த கார்ப்பரேஷன்ல இருந்து இந்த ட்ரேட் லைசென்ஸ் இல்ல ஷாப் அண்ட் எஸ்டாபிலிஷ்மென்ட் வாங்கிக்கோங்க. வேற எதுவும் ஓகேங்க ரெக்வயர்மென்ட்ஸ் சார். கிடையாதுங்க. எம்எஸ்எம்இ நம்ம கார்ப்பரேஷன்ல லோக்கல்ல வந்து சர்டிஃபிகேட் ஆமாங்க. நீங்க வாங்கிக்கணும் சார். பிசிக்கல் ஒரு இது மாரி போடுறீங்க, ட்ரெய்னிங் சென்டர் மாரி போடுறீங்கன்னா, அந்த கார்ப்பரேஷன்ல ஒரு லைசென்ஸ் வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து ஓகேங்க சார். அவங்களா ஏதாவது வந்து கேட்டாங்க, பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க எடுங்க. அது வரைக்கும் எடுக்க தேவையில்ல. பேசிக்கா நீங்க இது மட்டும் பண்ணிக்கலாம். எம்எஸ்எம்இ வச்சுட்டே நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்க சார். ஆன்லைன், ஆஃப்லைன் 2த்துக்கும் எம்எஸ்எம்இ போதும் இல்லைங்க சார்? போதும் சார். நீங்க கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா, ஒரு சில பேங்க்ல வந்து 2 சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ம், ஸோ ம். இது ஒண்ணு பிளான் பண்ணிக்கோங்க. 2வது இந்த கார்ப்பரேஷன் லைசென்ஸ் இல்லன்னா வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அந்த மாரி ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பெரிய பேங்க்ல கூட அ வாங்கிக்கலாம். ஓப்பன் ஓகேங்க சார். சர்டிஃபிகேட் நம்மளே பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணிக்கலாம் இல்லைங்க சார்? ஆமாங்க எம்எஸ்எம்இ பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. ஏன்னா நீங்க ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தான் குடுக்க போறீங்க. ஆமாங்க அதனால சார். தாராளமா ஆமாங்க சார். பண்ணலாங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். தேங்க் யூ, சார். தேங்க் யூ. வேற யாராவதுங்க? நெக்ஸ்ட் வேற யாரு பேச விருப்பப்படுறீங்க? ஹலோ. எஸ். ஹலோ சார். சொல்லுங்க. நான் முத்துக்குமார் பேசுறேன். வணக்கங்க. எனக்கு சொல்லுங்க. வந்து வணக்கம் சார். எனக்கு வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும் சார். சரிங்க. ஆக்சுவலா நான் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்ஸ்க்கான இது. ஓகே. ஸோ அது அனிமேஷன் வந்து இப்போ நானே சொந்தமா பண்ணி போட்டுட்டு இருக்கேன். பட் அதை இன்னும் கொஞ்சம் பெருசா எலாபரேட் பண்ணணும். ஸ்டுடியோவை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்றது எனக்கு தெரியல. எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றது. என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும், என்ன ஏது எதுவுமே புரியல. ஸோ அதுக்கு இல்லங்க. அனிமேஷன் ஸ்டுடியோ அதாவது பொதுவா வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம விக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நெறைய லைசென்சஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஓகே. சர்வீஸ் புரொவைடர்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் பெருசா எந்த ஒரு லைசென்சிங் ஃபார்மாலிட்டீஸும் கிடையாது. நீங்க ஓகே. தாராளமா வெறும் இந்த எம்எஸ்எம்இ ஆர் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. உங்களோட டர்ன் ஓவர்லாம் ஒரு ரூ. 20,00,000 மேல போகுது வருஷத்துக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க ஜிஎஸ்டி எடுக்கிறீங்கன்னா, ஜிஎஸ்டி எடுக்கலாம். ஐ மீன் 20 ஜிஎஸ்டி lakhs மேல போனா தான் ஆமா. இயர்லி 20 ஜிஎஸ்டி லேக்ஸ் மேல போனா தான் கட்டாயம். ஆமா. இயர்லி டர்ன் ஓவர் 20 லேக்ஸ்க்கு மேல தான். அதுவரைக்கும் நீங்க வந்து எதுவும் ஜிஎஸ்டிலாம் எடுக்க தேவையில்ல. இந்த எம்எஸ்எம்இ ஓகே. உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு பண்ணுங்க. பிராண்டடா பண்றீங்க அப்படின்னா, ட்ரேட் மார்க் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மத்தபடி நீங்க ஓகே. தாராளமா இந்த அனிமேஷன் வந்து இது பண்ணலாம். ஸ்கேல் அப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்கேல் அப் பண்றதுக்கு நெறைய வழிமுறைகள் இருக்குங்க. ஒரு சின்ன லெவல்ல நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அத அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, அது வந்து இந்த ஸ்கேலிங் அப் ப்ராசஸ். ஸ்கேலிங் அப் ப்ராசஸ்க்கு நீங்க உங்களோட பிராண்ட இன்னும் நீங்க அதிகமா பில்ட் பண்ணணும். பிராண்ட் பில்டிங்ல நெறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகே. நெறைய கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண உடனே டெஸ்டிமோனியல்ஸ் வாங்குங்க. டெஸ்டிமோனியல்ஸ பப்ளிஷ் பண்ணுங்க. அது மூலியமா உங்களுக்கு இன்னும் கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா பிஸ்னஸ் ஈஸியாக டெவலப் ஆகுங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ ரொம்ப. சரிங்க. அடுத்து வேற ஆ யார் பேசுறீங்க? எஸ் சார். உத்தமன் சார், நீங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். மியூட்ல இருக்கு. ஓகே சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சார் நான் சென்னை தான். சரிங்க. ஆக்சுவலாக நான் ஒரு R&D பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு தேவையான இன்னும் இந்தியாவுக்கு சேல்ஸ்க்கு வராத சில ப்ராடக்ட்ஸ், அதாவது டூல்ஸ் ரெடி டு சரி. சேல் அளவுக்கு கொண்டு வந்திருக்கு சார். சூப்பருங்க. நிறைய பண்ணியாச்சு, R&Dலாம் முடிச்சு அதுக்கப்புறமா நிறைய டூல்ஸ், அது பெருசாக பேசுறது. ஸோ அதனால் பட் இப்போ கம்பெனி அம்பத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இண்டிவிஜுவல்ன்றதுனால அதை ஸ்கேல் அப்பும் பண்ண முடியல, இன்னும் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகும். அதுக்காக இன்வெஸ்டர்ஸை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் உங்க ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்கேன். ஓகே ஓகே சார். சார் உங்களை மீட் பண்ண முடியல. சரி சரி. எனிவே தேங்க்ஸ் ஃபார் யூ ஆப்பர்ச்சுனிட்டி. மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது ரொம்ப சூப்பர் சந்தோஷம். சார். என்ன டூல்ஸ் எல்லாம் சார்? ஏதாவது ஸ்கஃபோல்டு இன்ன வரைக்கும் நமக்கு சேஃப்டியான ஸ்கஃபோல்டு கிடையாது சார், இந்தியாவில் கிடையாது. ஓகே அந்த கோடா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அலுமினியத்தில் வரும் லேடர்ஸ், அதில் தான் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பெயிண்டிங்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட் யூஎஸ்ஏ இந்த மாதிரி வளர்ந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் பேக்கர் ஸ்கஃபோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்கஃபோல்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹைலி எஃபிஷியன்சியாக இருக்கும். ஒரு ஒர்க்மேன்ஷிப்போட இதை குறைக்கிறது, டைமை குறைக்கிறது. ஓகே இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே. அது மட்டும் இல்லை சார், ஆட்டோமொபைலுக்கு தேவையான மெக்கானிக்ஸ் தேவையான மினி கிரெயின்ஸ், இந்த மாதிரி ஒரு 80 ப்ராடக்டை நான் டெவலப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்த கட்டத்துக்கு நவுத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ சூப்பருங்க. இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் அதுக்கு சம்பந்தமான கைடு ஒரு மென்டாரா நீங்க ஓகே ஏதாவது பண்ணுங்க. சார். கண்டிப்பாக சார். நாளைக்கு மார்னிங் கால் பண்ணுங்க சார் உத்தமன் சார், நம்ம பேசலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்காங்க, சேஃப்டி எக்யூப்மெண்ட் டீலர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்களோட நான் உங்களுக்கு கனெக்ட் பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்கஃபோல்டிங்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட அந்த பையர்ஸ் ரெகுலர் உங்கள்கிட்ட டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க யாராக இருப்பாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸுங்களா இல்லை இன்ஜினியரிங்? மோஸ்ட்லி மேசன், பெயிண்டர்ஸ், அந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஆமாங்க. இன்னும் நம்ம இந்தியாவில் டெவலப் ஆகாத காரணமே என்னன்னா இன்னும் நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாம நிறைய விஷயங்கள் சரிங்க. ஃபாரின்ல அதை வந்து கொஞ்சம் R&D பண்ணியிருக்கோம். ஒரு 8 இயர்ஸ் சூப்பர். ஓன் மணி போட்டு பண்ணிருக்கேன். அவ்வளோதான் என்னால் R&D வரைக்கும் நின்றுச்சு. பட் இப்போ ஆல்ரெடி நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப மினிமலாக இருக்குது, அது இன்னும் ஸ்கேல் அப் பண்ணணும். ப்ளஸ் அது இன்னும் மார்க்கெட்டுக்குள்ள எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதுதான் சரி பியாண்ட் சார். மணி எல்லாருக்கும் கொடுக்கணும். சார் முடிஞ்சா நம்ம இந்த டியூஸ்டே அன்னைக்கு மீட் பண்ணலாம் சார். இஃப் யூ ஆர் அவைலபிள் இன் சென்னை, Definitely, நம்ம ஒரு டியூஸ்டே அன்னைக்கு மீட் பண்ணலாம். மீட் definitely, பண்ணி sir. உங்களது Great. இனோவேட்டிவ் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய You can விசி check it. கம்பெனிஸ் உங்களது இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த உங்களுக்கு உங்ககிட்ட பையர்ஸாக வரக்கூடியவங்கள என்னால் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அவங்களையும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். நம்ம பேசுவோம் சார். பேசிட்டு வில் சி ஹவ் வி கேன் சப்போர்ட் யுவர். நிச்சயமா சார். தேங்க்ஸ் கண்டிப்பாக சார். நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணி எனக்கு ஏன்னா நிறைய கனெக்ட்ஸ் உங்களோட பையர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில பீப்புளோட என்னால் கனெக்டை பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். தட் இஸ் இந்த மாதிரி சிவில் கான்ட்ராக்டர்ஸ். நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சரி சரி 4.5 years கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணிட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூ. நானே நினைச்சு பார்க்கல சார். ஆக்சுவலாக ஐடியாவே இல்லை. சரி உங்க ஆபீஸ் இந்த மாதிரி பக்கத்துல தான் குடி இப்போ வந்திருக்கீங்க. தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணது. ஃபைன் சார். உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம மீட் பண்ணுவோம் சார் இந்த வீக்கில் நீங்கள் கண்டிப்பா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். நெக்ஸ்ட் வேற யாரு பேசுறீங்க? ஹாய் எஸ் சார், சார். மைசெல்ஃப் பிரகாஷ் ராஜ் சார். பிரகாஷ் ராஜ் சொல்லுங்க. சார் நான் சென்னை தான் சார். சரிங்க. நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து லேர்ன் பண்ண இருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் இல்லை யாராச்சும் பண்றவங்க எனக்கு சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ இம்போர்ட் ஃப்ரீலான்ஸ் இல்லை இன்டர்ன்ஷிப்பு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்பைசிஸ் அடுத்து ரைஸு, அது அடுத்தது இதுமாதிரி ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்க. சரிங்க. இதில் வந்து கோட்டீஸ்வர் ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட ஒரு எக்ஸ்போர்ட் ட்ரெயினர். நிறைய இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆன்லைனில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்.
என்னோட கிளைண்ட்ஸே நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாத்துக்கும் போய் பட் பெருசாக அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபீல்டு அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஃபீல்டு. அதனால நிறைய பேரால் சக்ஸஸ் ஆக முடியல. பட் இவர் நான் சொல்லக்கூடிய இவர் அந்த கோட்டீஸ்வர் ராவ்ன்றவர் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கவங்களே நிறைய பேர் சின்ன சின்ன லெவலில் எக்ஸ்போர்ட்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நாளைக்கு கால் பண்ணுங்கள், இல்லை நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். அவர் கோட்டீஸ்வர் ராவ் அவரோட நம்பர் இல்லை அவரோட டீம் நம்பர் நான் தரேன். அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது ட்ரைனிங்ஸ் எடுக்க முடியும்னா எடுத்து நீங்கள் பண்ணலாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். இல்லை 6 மாசமா லேர்ன் பண்ண இருக்கேன், செல்ஃப் லேர்ன் பண்ண இருக்கேன். சரிங்க. அது செல்ஃப் லேர்னா யூடியூப் பார்த்து இல்லை, இப்போ சில பேர் பண்றவங்க கிட்ட கேட்டு கேட்டு இப்போ சரிங்க. மும்பையில் இருக்கிற வந்து அதிகமாக ஹெல்ப் பண்றாங்க நமக்கு. நம்ம இங்கேருந்து ஸ்பைசஸ்லாம் வாங்கி போறாங்கல்ல, அவங்க ஹெல்ப் பண்றாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்க, இங்கே லோக்கல் பீப்புள் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களோட நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே சார், ஷூர் சார். சூப்பருங்க. நம்ம ஃபியூச்சரில் ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் ஸ்பெஷலிஸ்டே கூட நம்ம நெக்ஸ்ட் மந்தில் யாராவது இன்வைட் பண்ண பார்க்கலாங்க. நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரைனிங் பண்ணுறவங்களையும் நம்ம இங்கே கூட்டு வந்து பேச வைக்கலாம். அதுலேயும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். உகேஷ், நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க, சொல்லுங்க. சார் வணக்கம், யுகேஷ்குமார் சார், நாமக்கல்ல இருந்து. வணக்கங்க. சார் நான் வந்து கார்மெண்ட்ஸில் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கேன் சார். திருப்பூரில் ஃபேக்ட்ரி இருக்கு. சரிங்க. அதான் சார் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸில் தேவைப்படுது. ப்ளஸ் கஸ்டமைஸ்டு கிளாத்ஸ்லாம் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இதுதான். அப்புறம் பெங்களூர்ல வந்து ஆமாம், டிஷர்ட்ஸு, இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷன், அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்டு வந்து பெங்களூர்ல வந்து இது ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ப்ராஜெக்ட் கொரிஸ் வந்து நிறைய கிடைக்க மாட்டேங்குது, என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஏதாவது நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்குமாங்க சார்? என்ன சப்போர்ட் கேட்குறீங்க? ப்ராடக்ட் மீன் ஐடி கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. அதாவது இப்போ கரண்டாக வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எக்ஸ்டர்னலாக வெளியில் ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் லைவ்ல பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது கோத்ரூ பண்ணிட்டு இருக்கு ஒன் சைடு. பட் நெட்ஒர்க்கிங்க்கு சப்போர்ட் சரிங்க. அவர் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. அவரோட யூஎஸ்பி என்ன, அவரோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, அவரோட நீஷ் என்ன அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும், எப்படி கொலாபரேட் பண்ண முடியும், டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாங்க. சரிங்க சார், ஓகேங்க சார், ஓகேங்க. தேங்க்யூ சார். உங்களது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ஸோட கனெக்ட் தேவைப்படுது அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் வந்து ஹி இஸ் வெரி மச் கனெக்டட் வித் ஸ்கூல்ஸ். நிறைய அந்த ஸ்கூலுக்கான பேக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறவர். சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஸ்கூல்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கான டீஷர்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அவரோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். நாளைக்கு கால் பண்ணுங்கள். அவரோட பேர் கணபதி அப்படின்னு, இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கார். அவரோட நான் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அவர் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட மேஜர் ஃபோக்கஸுமே ஸ்கூல்ஸ் தான். ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே ஸ்கூல்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூ. நாளைக்கு பேசுவோங்க. டன். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டுங்க வேற யார் பேசுறீங்க? சர்க்குணம் சார். வணக்கங்க, சொல்லுங்க. சார் பேசலாம் சார் நீங்க. சர்க்குணம் சார் நீங்க. சார் சர்க்குணம் சார், சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் என் கம்பெனி நேம் ஹெச்டயா ஃபுட்ஸுங்க. மில்லட் ஃப்ளேக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட்டா சாப்பிடக்கூடியதுங்க. இது வந்து மல்டி யூஸ் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாங்க. ஸோ இது வந்து இதுல இருந்து பை ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணலாங்க. ஸோ சரிங்க சார். உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ்ல ஏதாவது நீட் இல்லை, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் யாரோட கனெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஏதாவது நீட் இருக்குங்களா? சொல்லுங்க சார். ஆட்சி மன்ற
இந்த சிட்ரான் இது எல்லா ஐட்டமும் ஐட்டம் இது எல்லாமே 2000 ரோல் கடையில் ரன் பண்ணுறேன். இன்வெர்டர் ஃபினான்சியல் கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இல்லை சார், இப்போ உங்களோட வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கல சார். இப்போ கேட்குதுங்களா சார்? சொல்லுங்க சார். சார் இப்போ என்னுடைய ராஜி என்டர்பிரைஸ் போட்டு ஆச்சி மசாலா கம்பெனிக்கு இந்த பூண்டு, இஞ்சி, நார்த்தங்காய் டன்னு கணக்கில் சார் நிறையாவே நல்ல ஒரு லாபம் தான். அதெல்லாம் எனக்கு சரிங்க சார். சார் பேசலாம் சார். நான் உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கால் பண்றேன். நம்ம பேசலாம் சார் டீட்டெயில்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த லைவ். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கம்யூனிட்டி ஆரம்பிச்சு சூப்பரா எல்லாருக்கும் ஒரு நல்ல லைஃப் கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாமே சேர்ந்து வளரணும் சார். அதுதான் சார் முக்கியமான நோக்கமே. எல்லாருமே சேர்ந்து வளருவோம். எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் எஸ் லோகேஷ் சொல்லுங்க லோகேஷ். சார் என் பேர் லோகேஷுங்க சார். நான் ஈரோடு பவானிலிருந்து பேசியிருக்கேன். நம்ம கம்பெனி எஸ்எஸ்ஆர் ட்ரேடர்ஸ், அதாவது ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ரிலேட்டடாக எல்லா ஃபர்னிச்சரும் கஸ்டமைஸ்டு ப்ளஸ் நம்ம ஆர்டினரியாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணிட்டு இருக்கேங்க சார். எனக்கு தேவைப்படுறது இப்போ வந்து ஸ்கூலு, இண்டஸ்ட்ரியல், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கனெக்ஷன் வேணுங்க சார். ஒரு டச் இருந்துச்சுன்னா சேல்ஸ், அதாவது இன்ஸ்டியூஷனுக்கு மெயினாக ஃபர்னிச்சர் பண்ணிருக்கேங்க சார். ஸ்கூல் டெஸ்க் பெஞ்சு, பீரோஸ் அந்த மாதிரி பண்ணிருக்கேங்க சார். அடுத்து இண்டஸ்ட்ரியலில் வந்து மேஜராக யூஸ் பண்ணுற எல்லா ஃபர்னிச்சரும், மேக்ஸிமம் கார்மெண்ட்ஸ்க்கு எல்லா ஃபர்னிச்சர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க சார். இப்போ அந்த ரிலேட்டடில் எனக்கு கனெக்ஷன்ஸ் வேணும். ப்ளஸ் எனக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொஞ்சம் நிறையா தேவைப்படுதுங்க சார். சரிங்க. ஜிஎஸ்டி விஷயமா நீங்கள் நாளைக்கு மார்னிங் கால் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். அதில் கம்யூனிட்டிலேயே நம்ம ஆஃபீஸ் நம்பரும் இருக்கும், நீங்கள் அதில் கால் பண்ணலாம், இல்லை என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி விஷயமா நம்ம பேசுவோங்க. மற்றபடி உங்களுக்கு கனெக்ஷன் நம்மளோட கம்யூனிட்டியில் ஈரோட்டில் யாராவது இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஸ்கூல்ஸோடைய கனெக்ட்ஸ் யாராவது இருக்குது அப்படின்னா யூ கேன் கொலாபரேட் வித் லோகேஷுங்க. 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா போத் வில் கெட் பெனிஃபிட்டட். அண்ட் எனக்கு ஒரு சில சொல்லுங்கள் சார். இப்போ ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோங்க சார். ஸ்கூல்ஸு, இண்டஸ்ட்ரீஸ் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி ஒருத்தர் கூட காஞ்சிபுரம்காரர் சொல்லியிருந்தாரு ஸ்கூல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைச்சதுன்னா கூட கொலாபரேட் பண்ணி பண்ணலாம் சார். சூப்பர். டேரக்டாக அவர்கிட்ட கொடுப்போம், நம்ம மிக்ஸ் பண்ணி பேசலாம். சரிங்க. உங்களோட ப்ரொஃபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த ஸ்கூல்ஸோட கனெக்ட் இருக்கவங்க அந்த மாதிரி பீப்புளோட நான் உங்களுக்கு கனெக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நன்றி சார். சரிங்க. அண்ட் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கோம், அதுக்கு இடையில ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் வந்து உங்களோட போஸ்ட் வந்து நீங்கள் போடுறீங்க. நானுமே நிறைய கம்யூனிட்டிஸில் மெம்பராக இருந்திருக்கேன். அது ஃபிசிக்கல் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் இருந்திருக்கேன். எப்பயுமே சேல் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, எப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தர் மேலே ட்ரஸ்ட் பில்ட் ஆகுதோ அந்த இடத்துல தாங்க சேல் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ ட்ரஸ்ட் எப்போ பில்ட் அதிகமாக நம்ம மேலே, நம்மளோட கஸ்டமருக்கு எப்போ ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், இல்லை நம்மளோட ஆடியன்ஸ்க்கு எப்போ நம்ம மேலே ட்ரஸ்ட் அதிகமாக பில்ட் ஆகும்னா, ஒன்று நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணும் போதுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நான் விற்கிறேன் எப்பயுமே ஒரு சேல்ஸ்மேன், ஒரு எக்ஸ்பர்ட் சேல்ஸ்மேனாக தான் நான் விற்கிறேன்றதை விட தங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் வந்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குரூப்பில் ஜஸ்ட்டு நம்ம வந்து நான் இதை பண்ணுறேன்றதை விட யூ கேன் ஷேர் யுவர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். நம்பர் 1. நம்பர் 2, ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறதுக்கு இன்னுமே வந்து இந்த மாதிரியான ஃபோரம்ஸில் நீங்கள் வந்து பேசும்போது, அதுவும் உங்களோட முகங்கள் காமிச்சு நீங்கள் பேசும்பொழுது மற்ற மெம்பர்ஸ்க்கு உங்களோட பேர் ஞாபகம் இருக்கும், உங்களோட பிஸ்னஸ் ஞாபகம் இருக்கும். நாளைக்கு நீங்கள் கம்யூனிட்டியில் போயிட்டு உங்களோட பிஸ்னஸை பற்றி ப்ரொமோட் பண்ணுறீங்க, இல்லை பிச் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு ட்ரஸ்ட்டோட கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ நம்ம ஜஸ்ட் கம்யூனிட்டியில் வரோம், நம்ம வந்து காலையில் ஆனவுடனே ஒரு போஸ்ட்டை போடுறோம் அப்படின்றது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுறதுக்கு பாருங்கள். டோன்ட் செல், எஜுகேட் பீப்புள் டு பை யோர் ப்ராடக்ட். சரிங்களா? தேங்க்யூங்க. ஸோ அடுத்து வேறு யார் பேச விருப்பப்படுறீங்க? உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ். நிறைய பேர் உள்ள கம்யூனிட்டிக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கீங்க புதுசாக. இன்னைக்கு மீட்டிங்குள்ளேயே நிறைய பேர் புதுசாக வரீங்க. உங்களோட 30 செகண்ட்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம்.
ஹலோ எஸ் வணக்கங்க. சார். வணக்கம் அறிவழகன் சார். வணக்கம். வணக்கங்க. கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சார் நான் வெங்கடபதிங்க. சொல்லுங்க சார். உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம்ங்க. சரிங்க. நான் ஃபைன் பியூருங்கிற பிராண்ட்ல செக் எண்ணெய் மில் வச்சிருக்கேன். கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் மில் வச்சிருக்கேன். சூப்பருங்க. ரீட்டைலாவும் ஹோல்சேலாவும் பண்ணிட்டு இருக்கேன். உடுமலைப்பேட்டையில பிரைம் லொகேஷன்ல ஒரு ரீட்டைல் அவுட்லெட் ஒன்று கூட வச்சிருக்கேன். சரிங்க. நான் கம்யூனிட்டியில மெம்பரா ஜாயின் பண்ணதுல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். உங்களோட பேசுறதுல எல்லாமே உங்க வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் சார் யூடியூப்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்க குரூப்ல நான் மெம்பரா இருக்கிறது. ரொம்ப நன்றிங்க. நான் ஃபர்தரா பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்தர் லீகல் ப்ராசஸ்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லீகலா ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனுக்காக இன்னைக்கு பேசுறேன். தேங்க்யூ சார். சரிங்க சார். என்னோட வீடியோ ஆன் ஆகல, அதனால தான் அப்படி பேச முடியல. சரி அடுத்த சரி வீடியோல சார். கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங் மீட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். கொஞ்சம் டேஸ் மட்டும் ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமையில கம்ஃபர்டபுளாக இருக்குன்றாங்க, ஒரு சிலர் சனிக்கிழமைகளில். ஸோ ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு கிழமைகளில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதம் வந்து நம்ம நம்ம சண்டே வச்சுருக்கோம். நம்ம முதல்லயே ஷெட்யூல் பண்ணிட்டு அந்த டைம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார் பண்ணிக்கலாம் சார். அப்புறம் நான் ரீட்டைலாவும் எல்லா பக்கம் அனுப்பிட்டு இருக்கேன் சார். பேன் இண்டியா ஃபுல்லா சூப்பர். எண்ட் யூசருக்கு. ஹோல்சேலாவும் கொடுக்க விரும்புறேன் சார். கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. யாராவது சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அனுப்பலாம் சார். யாராவது ரீசேலர் இருந்தாலும் நான் எதிர்பார்க்குறேங்க. ஷூர். தேங்காய் எண்ணெய், எனக்கு கடலை யாராவது எண்ணெய், இந்த நல்லெண்ணெய் ப்ராடக்ட் உங்களோட அந்த கோல்ட் ப்ரெஸ் ஆயில் கேட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நானுமே ரெஃபர் பண்ணுறேங்க. ரெஃபர் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். நம்ம அடுத்த மீட்ல டீட்டெயிலாக பேசலாங்க. ஜஸ்ட் ஷூருங்க. இன்ட்ரோடக்ஷனுக்காக பேசுனேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ். அடுத்து வேற யாராவதுங்க? வேற யாராவது உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் பற்றி பிட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் பிட்சிங் அப்படின்றது நிறைய பேர் வந்து பேசுறதுக்கே கொஞ்சம் தயக்கம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நம்மளோட பிஸ்னஸ் பற்றி நல்லா பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கிட்ட ரொம்ப ஃபியர் இல்லாமல் பேசலாம். அண்ட் நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பிட்ச் பண்ணும்போது கூட இந்த பேசிக் பிட்ச் வந்து உங்களுக்கு நாளைக்கு உதவும். எஸ். சிவா நீங்கள் பேசலாங்க. Yes, good evening, Arivalan. வணக்கம். Thanks for your community arrangement. தேங்க்யூ. Yes, my name is Shivakumar. Company name வந்து Nicosi Exports. துபாயில வந்து company name வந்து Noor Agro. It's a free zone company. Allavirல வந்து we have a shop. எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் துபாயில. அண்ட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பைசஸ்ஸு, ரைஸு, பல்சஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் என்னோட கம்பெனி தான். அங்கே துபாயில் இம்போர்ட் பண்ணுறதும் என்னோட கம்பெனி தான். ஸோ இப்போ என்னோட கனெக்ஷன்ஸ் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து யாராவது சப்போர்ட் வேணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ கேன் சப்போர்ட். அட் த சேம் டைம்ஸ் எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னா, ஐ கேன் இம்போர்ட் எனி ஃபுட் ப்ராடக்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரி டு இந்தியா. இந்தியாவே பெரிய மார்க்கெட்டாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால என்னால் இம்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ சேனல் பார்ட்னர்ஸ். ஓகே. சூப்பருங்க. ஸோ இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது வந்து ப்ராடக்ட்ஸ் தான் இல்லைங்களா? யார் லாஜிஸ்டிக் சப்போர்ட்டும் நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா? நோ லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுங்க. ப்ராடக்ட் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஜிஸ்டிக்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்றோம். கோகோனட் தான் எங்களோட ப்ரெடாமினன்ட். நம்ம வந்து இந்தியாவில் 4th பிளேஸ்ல இருக்கோம். இது வரைக்கும் 1800 டன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். துபாய்க்குள்ள இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஒரு லார்ஜஸ்ட் வால்யூம். 4th பிளேஸ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஃபேர் லூலு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இதுக்கப்புறம் 4th பிளேஸ்ல வி ஆர் இன் கோகோனட் எக்ஸ்போர்ட். அதர் ப்ராடக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். லார்ஜ்லி வி ஆர் டூயிங் கோகோனட்ஸுங்க. ஓகே 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 சூப்பருங்க. நீங்கள் முடிஞ்சால் உங்களோட கம்பெனி ப்ரொஃபைல் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எனக்கு நிறைய இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களோட உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸு அவங்களுக்கு தேவைப்படுது, இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணலாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட சப்போர்ட்ஸ், ஏன்னா எனக்கு மினிமல் சப்போர்ட் தான் தேவைப்படும். ஆனால் நான் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும்போது ஒரு பே ஃபார்வர்டுக்காக மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் நான் இது பண்ணது. அஸ் யூ சே, லைக் ஐ ஸ்டார்டட் வித் 5,000 rupeesங்க. இட்ஸ் நவ் வி ஆர் ஆல்மோஸ்ட் டச்சிங் அப்பான் 100 crores. ஸோ அந்த லெவலுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் சிமிலர் இப்போ விக்னேஷ் பேசினாரு, மகேஸ்வரன், அவங்க எல்லாமே வந்து தே ஸ்ட்ரகிள் ஃபார் தி சம் பேசிக்ஸ். ஸோ அந்த
சப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். நான் எல்லா கம்யூனிட்டிலையும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது அந்த மாதிரி சப்போர்ட்டுக்காக தான் இது பண்ணது. அண்ட் இங்க ஜாயின் பண்ணும்போது நான் கம்பெனி 2016ல ஆரம்பிச்சு அந்த டைம்ல வந்து எனக்கு ஐ வாஸ் லுக்கிங் இன்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பத்தி படிக்கணும் போது ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் சீன் யுவர் வீடியோ. ஸோ அது வச்சு தான் உங்களோட கம்யூனிட்டி பார்த்தோன்னே ஐ வாஸ் ட்ரைங் டு ஜாயின் வித் யூ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் இட். எஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படும். நீங்க எஸ் ஐ உங்களோட அம் ரெடி டு சப்போர்ட். தேங்க்யூங்க. உங்களோட நம்பர் மட்டும் எனக்கு பர்சனல் வால்லையோ இல்லைனா வந்து நம்ம கம்யூனிட்டிலையோ உங்களோட ப்ரொஃபைல் ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா என்னோட கார்டு ப்ரொஃபைல் ரெண்டும் உங்களோட பர்சனல் நம்பருக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ. ஸோ நாளைக்கு நான் மும்பை போறேன். ஸோ நாளைக்கு பேச கொஞ்சம் கஷ்டம். ஸோ அண்ட் ஐல் பி அவைலபிள் ஆஃப்டர் நியூ இயருங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பேசலாம். ஆனா யூ கேன் கனெக்ட் மீ ஆன் வாட்ஸ்அப். போத் துபாய் நம்பர் அண்ட் இந்தியா நம்பர் ரெண்டுலயுமே நான் கனெக்டடா இருப்பேன். சூப்பர்ங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். தேங்க்ஸ் a lot. Yeah. சரிங்க, அடுத்துங்க வேற யாராவது உங்களோட பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் வேற யாராவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ சார். வணக்கங்க. ஹலோ. வணக்கங்க. சொல்லுங்க மேடம், உங்களோட பேரு? வணக்கம் சார். என்னோட பேரு வேணி சார். கேக்குதா சரிங்க, சார்? கேக்குதுங்க. நானும் என்னோட பார்ட்னரும் சேர்ந்து தான் சார் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து பீன் டு பார் சாக்லேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த் ஆகுது. எங்களோட பிராண்ட் நேம் வந்து எல்மிட்டாக்கோ. நாங்க வந்து ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே இல்லாம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மால் குவான்டிட்டியா தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்ப என்ன சப்போர்ட் வேணும்னா கஃபே, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அவங்க கூட கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். அண்ட் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பத்தியும் கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுது. ஏன்னா இப்பதான் நாங்க பிசினஸ்க்குள்ள வந்து இன்வால்வ் ஆகியிருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூங்க. நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு. அவங்களோட கனெக்ட் நான் வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் பண்ணி கொடுக்குறேன். அது இல்லாமல் என்னால் உங்களுக்கு பர்சனலாக என்ன சஜஷன்ஸ் இல்லை அட்வைசஸ் கொடுக்க முடியுமோ அதுவுமே நான் உங்களுக்கு பார்க்குறேங்க. நீங்கள் முடிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை நாளைக்கு மார்னிங் பேசலாங்க. எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்க நீங்கள்? கன்னியாகுமரி சார். ஆனா ஹொசூர்ல பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஹொசூர்லிங்களா? நேட்டிவ் கன்னியாகுமரி. நாங்க ஹொசூர்ல பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பார்ட்னர் ஜாப் போயிட்டு இருக்காங்க. நான் ஜாப் குவிட் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த பிசினஸ் தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர்ங்க. டன். தேங்க்யூங்க. அடுத்துங்க வேற யாரு பேச விருப்பப்படுறீங்க? சார் வணக்கங்க சார். வணக்கங்க. சார் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்ல சொல்லியிருந்தீங்க சார். நம்ம இப்போ ராம்ராஜ் ஷோரூம் ஃபுல்லாகவே நம்ம தான் சப்ளை பண்ணியிருக்கோங்க சார், தமிழ்நாடு ஃபுல்லாக. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. ஒரு 196 ஷோரூம் இருக்குங்க சார். நம்ம இப்போ வந்து 102 ஷோரூம்ஸ் வந்து நம்ம ஸ்டூல்ஸு, குஷன் சேர்ஸு இதெல்லாமே சப்ளை பண்ணியிருக்கோங்க சார். ராம்ராஜ் ஷோரூம், உதயமும் அவங்க இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்குங்க சார். அப்புறம் அப்படிங்களா? டெக்ஸ்டைல் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டா பெஸ்ட்டு, ஈஸ்ட்மேன், நெட்வொர்க் கிளாத்திங் கம்பெனி, இந்த கம்பெனிலாம் பண்ணிட்டு இருக்குங்க சார். எக்ஸ்போர்ட்னு பார்த்தோம்னா துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், இந்தோனேசியா பண்ணியிருக்குங்க சார். சூப்பர். அப்புறம் நம்ம மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு வந்து பீகாருக்கும் ஒரிசாவுக்கு சப்ளை பண்ணியிருக்குங்க சார். அப்புறம் சபரிமலையில் இருக்கிற டைனிங் டேபிள் நம்ம பண்ணதுங்க சார். 2006ல் ஒரு நியர் 1.5 crore பண்ணியிருக்குங்க சார். அப்படிங்களா? சபரிமலையில் இருக்கிற டைனிங் டேபிள்ஸ் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குங்க சார். சூப்பருங்க, சூப்பர் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் சக்ஸஸ் ஸ்டோரி. மீன்டைம் ஆர்எல் என்டர்பிரைசஸ் ரொம்ப நேரமாக ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கங்க. சார் நான் ஆல்ரெடி சர்வீஸ் ஓரியன்டாக நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆல்ரெடி சார் உங்க பேர் சார்? கம்பெனி பேர் ஆர்எல் என்டர்பிரைசஸ். உங்க பேர் சார்? நமசிவாயன். என்ன சார்? நமசிவாயன். நமசிவாயன். ஓகே சார், ஓகே சார். ஆல்ரெடி ஒரு 2020ல் நான் ஒசூரில் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன், எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டு. அப்புறம் அது இடையில கொஞ்சம் பிஸ்னஸ் க்ரோத் இல்லாதனால நம்ம சிவகங்கையில் இப்போ சர்வீஸ் ஓரியன்டாக இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து டெக்னிக்கல்
இடையில அந்த ஜிஎஸ்டி இருக்கின்றது அப்போவே க்ளோஸ் பண்ணிட்டோம் நாங்க. இப்ப திருப்பி நமக்கு இகாம் பிசினஸ் போறதுனால அது திருப்பி அதே பேன் நம்பர்ல கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் அது? அதை பத்தி கொஞ்சம் எனக்கு டீட்டெயில் ஆமா சொல்லுங்க சார். சார். ஆல்ரெடி நீங்க ஜிஎஸ்டி எடுத்து அது ஏதாவது டிஃபால்ட்ல விட்டுட்டீங்க அப்படின்னா, அது பெனால்டிலாம் இருக்கும். அதாவது நெறைய ஆமா. பேர் ஜிஎஸ்டி எடுத்துருவாங்க. அதுல ஜிஎஸ்டி எடுத்ததுக்கு அப்புறமா அதுல வந்து பே பண்ணாம அந்த மந்த்லி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணாம இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு 6 மாசத்துக்கான அந்த பெனால்டி இருக்குங்க. அது பே பண்ணா தான் நீங்க திரும்ப புதுசா எடுக்கிற மாரி இருக்கும். இல்ல நம்ம ஒரு ஆடிட்டர் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆடிட்டர்ட்ட நம்ம எல்லாமே சரண்டர் பண்ணிட்டு எல்லாமே குடுத்தோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. மிஸ்டேக் பண்றாரு. 15,000 பெனால்டி இருக்கு. ஓகே. அது திருப்பி நமக்கு கிடைக்குமா சார்? இல்ல சார். அதே திருப்பி பேன் எடுக்கிறது கஷ்டங்க. இன்ஸ்டெட் நீங்க அத பே பண்ணி அத க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா திருப்பியும் பண்ணிக்கலாங்க. நீங்க நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் இருக்கும். அந்த கம்யூனிட்டிலயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் இருக்கும். என்னோட நம்பருமே இருக்கும். நீங்க கால் பண்ணுங்க. நம்ம பேசலாம். பேசி என்ன பண்ண முடியும்? எப்படி இதுக்கு சார்ட் அவுட் பண்ண முடியும்னு பார்த்து டீட்டெயிலா மீஷோல நம்ம பேசலாம். பண்ணிட்டு இருக்கோம் சார். மீஷோல நம்ம ஃபுட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஆனா மத்த சைட்டுக்கு போகும்போது ஜிஎஸ்டி மேண்டிட்டரிங்கும்போது என்னாச்சுன்னா, இப்ப அது திருப்பி நம்ம பேர்ல எடுக்க முடியல. சரிங்க. இது எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு பிளான் பண்ணலாங்க. அப்படி இல்லன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நம்பர் கால் பண்ணுங்க. அந்த கம்யூனிட்டில இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம பேசிக்கலாங்க. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சார். எஸ் ஐயப்பன் சார், நீங்க சொல்லுங்க சார். உங்களோட பேரு, உங்களோட ஐ மீன் சாரி உங்க ப்ராடக்ட் கம்பெனி பேரு, எந்த மாவட்டம்? சார் ஐயப்பன் கேக்குதுங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. சரிங்க. வேறங்க மீன் டைம் வேற யாராவது உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்விஸ் பத்தி பிட்ச் பண்ணணும்னா பிட்ச் பண்ணலாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கங்க. சார் நான் கார்த்திகேயன் பேசுகிறேன் சார், கீரனூர்லேருந்து, புதுக்கோட்டை மாவட்டம். வணக்கங்க. சொல்லுங்க. சார் கேட்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க. சார் நாங்கள் வந்து சரவணா ஐலண்ட் மசாலான்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் சார், ஃப்ளவர் மில்லு. சரிங்க. உங்கள்கிட்ட தான் சார் அந்த இது நேம்லாம் வாங்கினேன். சரிங்க. ட்ரேட்மார்க் வந்து உங்கள்கிட்ட தான் சார் வாங்கினோம். சரிங்க. இப்போ நான் வந்து என் ப்ராடக்ட்டை வந்து பிராண்டடாக போட்டு விற்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார். மசாலா சரிங்க. ஐட்டம் அண்ட் செக் ஆயிலு. சரிங்க. இது வரைக்கும் லோக்கலில் தான் சார் வித்துட்டு இருந்தோம். ஓகே. இப்போ தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். சரி, சரிங்க. சரிங்க. அதுக்கான ஐடியாவும் அதுக்கான பையர் லீட்ஸும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். சூப்பருங்க. கண்டிப்பாங்க. நம்ம பேசலாங்க. உங்களோட ப்ராடக்ட்டோடைய நீஷ் என்ன அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணலாம். யார் உங்களுக்கான பொட்டன்ஷியல் பையரா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இத ப்ரமோட் பண்றது எல்லாமே பேசலாங்க. ஒரு ஷார்ட் கால் நம்ம பிளான் நான் பண்ணுவோம். ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கேன் சார், சரவணா ஆயில் மில் கீரனூர்னு. சரிங்க. அதில் தான் சார் ரெகுலராக போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன், நான் என்னென்ன தயாரிக்கிறேன் என்னன்னு. அப்படிங்களா? உங்களோட லிங்க் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களோட ப்ராடக்ட் லைன பார்க்குறேன். பார்த்துட்டு ஓகே எப்படி சார். இதுக்கு வந்து சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு வில் சீ ஹவ் வி கேன் சப்போர்ட் யூ. ஓகே சார், ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூங்க. தேங்க்யூங்க. கம்யூனிட்டில என்னோட நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல நீங்க உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார். நேம் சரவணன். உங்க உங்க நேம் சரவணன் இல்லைங்களா? இல்லை சார், என் பேர் கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன். சாரிங்க. கம்பெனி எங்கள் பேர் ஆயில் மில் பேர் தான் சரவணா சரவணன் ஐலண்ட் ஆயில். ஃப்ளவர் மில். ஓகே, ஓகே, ஓகே. சரிங்க. அடுத்து? ஹலோ. சொல்லுங்க சார். சார் ஃபைன். ஹலோ. சொல்லுங்க சார். சார் நான் வெங்கடபதி ஃபைன் பியூர் ஆயில் மில். ஆமா சார், ஆமா சார். பேசியிருந்தீங்க. சார் நம்மளது ஃபைன் பியூர் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தேன் சார் ஒரு ஆடிட்டர்கிட்ட. சரிங்க. அந்த நேம் வந்து எடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்க. அது நம்ம மறுபடியும் ப்ராசஸ் பண்ண முடியுமா சார்? சார் ஒன்ஸ் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதே பேரை திரும்பவும் அப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணணும். ஏதாவது லோகோ கொஞ்சம் மாத்துற மாதிரியோ, இல்ல ஃபைன் பியூருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ற மாதிரியோ பிளான் பண்ணணும். அது கொஞ்சம் டீட்டெயில்டா பிளான் பண்ணி தான் சார் பண்ணணும். எவ்வளோ நாளா இது ஃபைன் பியூர் பண்ணிட்டு இருக்கீங்க? 2020 இருந்து பண்றேன். கிட்டத்தட்ட 5 வருஷமா இருக்கு இல்லைங்களா? அந்த யூசர் 6 டேட் வருஷம் எல்லாம் ஆகுது. வச்சிருக்கீங்கன்னா 6 வருஷம். ஸோ அந்த யூசர் டேட்லாம் இருக்குன்னா, அந்த பில்ஸ் இன்வாய்ஸஸ வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணலாங்க. சரிங்க சார். நீங்க உங்களோட நம்பர் இல்ல நீங்க எங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, என்னோட டீம் என்ன மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு, எப்படி அந்த பேரை வாங்குறதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாங்க. அது வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல
நம்ம வேற என்ன சூஸ் நீங்க பண்ணலாம். 6 வருஷமா பண்றீங்க அப்படின்றதுனால அரௌண்ட் ஒரு 50% சான்ஸ் இருக்குங்க அதே பேரை எடுக்கிறதுக்கு. எங்க நம்மளுக்கு ஒரு பெரிய சரிங்க சார். டிஸ்அட்வான்டேஜ்னா, ஆல்ரெடி அந்த பேர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால, அதே சரி. லோகோ, அதே இமேஜ் வேற எதுவும் சேஞ்சஸ் இல்லாம அப்ளை பண்ணோம்னா, ரிஃப்யூஸ் ஆகறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் ஏதாவது அதுல ஒரு ஆல்டரேஷன்ஸ் பண்ணி நம்ம அத அப்ளை பண்றதுக்கு பார்க்கலாங்க. லோகோ ஆல்டர் பண்ணிக்கலாம் சார். நேம் வந்து அதான் அந்த மில் பேர் இல்லங்க அப்படிதான் அது இருக்கு. கரண்ட் அக்கவுண்ட் அத எல்லாம் ஃபைண்ட் அவுட் ஜிஎஸ்டி நம்ம எல்லாம் அப்படியே இருக்கு. வைக்கலாம். நான் சர்ச் ரிப்போர்ட்லாமும் பார்க்குறேன். பார்த்துட்டு எப்படி நம்ம இத பண்றதுன்னு பார்த்துட்டு அது பிளான் பண்ணலாங்க. சரிங்க சார். சரிங்க சார். நீங்க நம்ம இப்போ இங்க சாட் பாக்ஸ்லயே உங்களோட நம்பரோ இல்லன்னா என்னோட பர்சனல் வால் அந்த குரூப்ல அட்மின் நம்பர்ல இருக்கும். அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர்ல உங்களோட பேரு, ஃபோன் நம்பர் போட்டீங்கன்னா, நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு டீம்ல இருந்து கால் பண்ண சொல்றேங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்யூங்க. தேங்க்யூ. எஸ் ஐயப்பன் சார் ஸ்டார்ட் பண்ணீங்க. சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர் சார். சரிங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். திருச்செந்தூர் சார். நான் வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடா ப்ராடக்ட் பண்ண வாஷிங் டிரான்ஸ்போர்ட் கிளீனிங் ரிலேட்டடா ப்ராடக்ட் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ப்ரைவேட்டா ஓல்ட் மேன் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சரியா கேட்கல. பிராண்ட் நேம் போட்டு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சார். அதுக்கு எதுவும் கம்பெனி இருக்குங்க சார்? என்ன 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 ப்ராடக்ட் சார்? கேட்க ஒரு கார் வந்து வாஷ் இருக்கா சார், பாலிஷ் வாஷ், ஷாம்பு, கார் ஆட்டோமொபைல் கார் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா? ஆமாம் சார். சரிங்க. எந்த மாவட்டங்க? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சார். தூத்துக்குடி. சரிங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில எம்எஸ்எம்இ அசோசியேஷன்ஸ் இருக்குங்க. ஒரு சில ரெஃபரல் ஆர்கனைசேஷன்ஸ்லாமும் இருக்கு. நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட் அனுப்புங்க. அந்த நெட்வொர்க்கிங் அசோசியேஷன்ஸ் அந்த ரெஃபரல் ஆர்கனைசேஷன்ஸோட கான்டாக்ட் நம்பர்ஸ் நான் தரேன். அதுல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, அது மூலியமா உங்களுக்கு ரெகுலர் ரெஃபரல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. ஸோ அதுல நீங்க ரெகுலரா பார்ட்டிசிபேட் இல்ல சார், நான் வந்து பண்றீங்க. பிரைவேட் லேபிள் வாங்கி இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்குங்க. என்னங்க? ஓகே ஓகே. ஸ்பெசிஃபிக்கா B2B நீங்க ஃபோக்கஸ் பிரைவேட் லேபிள் வாங்கி சொல்லுங்க சார். சார் சார் உங்களது வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எனக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட்ட B2Bல எப்படி சேல் பண்றது அப்படின்றத நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. டன். ஓகே சார். தேங்க்யூங்க. அடுத்துங்க. சரிங்க. வேற யாரு உங்களோட பிரசன்டேஷன் பண்றீங்க? எஸ் ஈஸ்வர் ஆர் சங்கர்? நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன் அந்த பேம்பு சால் மேனுஃபேக்சருக்கு. ஆமாங்க. அதுக்கு வந்து பேக்கிங்கோட யூனிட் வேணும் சார். அது ஏதாவது கான்டாக்ட் டீடைல் வேணும் சார். என்னங்க பேக்கிங்? பேக்கிங் யூனிட் ஏதாவது இருப்பாங்களா சார்? நம்ம சால்ட் வந்து 1 kg 1/2 kg சொன்னா பேக்கிங் பண்ணி தரதுக்கு யாராவது இருப்பாங்க சார்? அந்த மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு பேக்கேஜ் பிரிண்டிங்க்கும் இருக்காங்க. அதை பேக் பண்ணி கொடுக்கறதுக்கான ரெஃபரன்சஸும் இருக்காங்க. ஓகே சார். நீங்க அது எனக்கு எனக்கு கால் நீடு பண்ணுங்க. சார். இல்ல என்னோட உங்க பர்சனல் வால்ல கான்டாக்ட். மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களோட கனெக்ட் நான் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்குறேங்க. நம்ம ஓகே கம்யூனிட்டிலுமே சார். யாராவது இந்த பேக்கேஜிங் அண்ட் பேக்கேஜ் பண்றதுக்கான சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க சங்கர் சார் கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். எஸ் சக்கரவர்த்தி சார் சொல்லுங்க. எஸ் சார். மியூட்ல எஸ் சார். மியூட்ல இருந்தது சார். சார் ஆக்சுவலா நான் இப்போ உங்ககிட்ட நான் நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ உங்களை மீட் பண்ணி பேசணும்னா நான் எனக்கு எதனா ஒரு டைமிங் ஸ்லாட் கொடுக்க முடியுமா சார்? தாராளமாங்க. நீங்க எனக்கு கால் பண்ணுங்களேன். நம்ம பேசலாம். ஓகே சார். அண்ட் என்னோட பேட்டரி டவுனாக இருக்கு. ஸோ நான் ஓகே. மீட்ல இருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன் சார். நோ ப்ராப்ளம்ங்க. நோ ப்ராப்ளம். நீங்க தேங்க்யூ மெம்பர்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கோம் சார். சரிங்க. நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம வந்து மீட்டிங் பிளான் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மெம்பர்ஸ். தேங்க்யூ மெம்பர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. சரிங்க. வேற யார் உங்களோட பிரசன்டேஷன் பண்ண விருப்பப்படுறீங்க?
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8:20 ஆகுது. இன்னும் நம்ம ஒரு 15 மினிட்ஸில் மீட்டிங் வைண்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வேறு யாராவது உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கலாம். சரிங்க. இந்த கேப்பில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக கேட்டுட்ருக்கீங்க, லோனுக்காக கேட்டுட்ருக்கீங்க. கம்யூனிட்டிலையும் பார்க்குறேன், நிறைய பேர் எனக்கு கால் பண்ணும்போதும் சரி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் லோன், ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுக்கிறது வந்து 2 கேட்டகரிஸில் இருக்குங்க. ஒன்று வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பிட்ச் பண்ணுறது, இன்னொன்று வந்து வென்ச்சர் கேபிட்டல் கம்பெனிஸ்க்கு பிட்ச் பண்ணுறது. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பிட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு நிறைய நெட்வொர்க்கிங் ஃபாரம்ஸ் இருக்குது. அந்த நெட்வொர்க்கிங் ஃபாரம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒன் ஆன் ஒனில் நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட ஐடியாஸை பிட்ச் பண்ணலாம். அது மூலிமா கொஞ்சம் சின்ன பிஸ்னஸாக இருக்குது, அன்ஆர்கனைஸ் செக்டாராக இருக்குது, இல்லை பெருசாக நம்மக்கிட்ட வந்து எஃபெக்டிவான ஒரு பிஸ்னஸ் ஐடியா இல்லை ஒரு நீஷான ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி பிட்ச் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்க முடியும். அதுக்கான ஸ்கோப்ஸுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இது ஒன்று. இல்லை விசி கம்பெனிஸ், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கணும், விசி கம்பெனிஸ் கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் பிளான், உங்களோட ப்ராஜெக்ட் பிளான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இது கிடைக்கும். லோன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்கீம் பேஸ்டு லோன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கீம் பேஸ்டு லோன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, ஒன்று வந்து உங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பிளான் இருக்கணும். இந்த ஃபீல்டில், எந்த ஃபீல்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பேங்க் மேனேஜர்ஸ் இல்லை டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நம்பி உங்கள் மேலே அந்த லோன் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதில் பெருசாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இனிஷியல் ஸ்டேஜில் லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரெகுலராக நிறைய பேர் வந்து லோன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதனால் ஜஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிவீல். ஸோ லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே இந்த ஃபீல்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ராப்பராக நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் பிஸ்னஸ் பிளான் எழுதும் போது அந்த ஃபண்டை எதுக்காக யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட மார்க்கெட் ரிசர்ச், அதாவது உங்களோட மார்க்கெட்டில் நீங்கள் இதை பற்றின ஒரு சின்ன சர்வே கண்டக்ட் பண்ணி, இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் ப்ராடக்டை வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியாக உங்களுக்கு லோனோ இல்லை ஃபண்டோ ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எஸ், மீன் டைம் வேறு யாராவது உங்களோட ப்ரெசன்டேஷன் பிட்ச் பண்ணுறீங்கன்னா பிட்ச் பண்ணலாங்க. சரிங்க. ஸோ மீன் டைம் வேறு யாராவது உங்களோட சஜஷன்ஸ், இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மீட்டிங் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் இல்லை. ஸோ இந்த கம்யூனிட்டி ஏன் ஆரம்பித்தது அப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். முக்கியமாக நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அது பற்றி கற்றுக்கிறதுக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாலாம் ஜஸ்ட் ஒரு நார்மல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். பட் எனக்கு காலேஜ் முடித்ததுலேருந்தே ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபேர்ம் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆர்வம். ஸோ அதனால் ஆரம்பித்தோம். பட் ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிஸ்னஸ் பற்றி கற்றுக்கிட்டு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு பிஸ்னஸில் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கே. ஸோ அந்த ஒரு 0 to 10 அப்படின்னு வரத்துக்கு அவ்வளோ நாள் எடுத்துச்சு. பட் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதை கற்றுக்கிட்டு இன்னும் மேலே வரத்துக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை கம்யூனிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருந்தோம். இந்த கம்யூனிட்டி மூலிமா நிறைய ட்ரைனிங்ஸ், மாதம் மாதம் நிறைய ட்ரைனிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸையும் இங்கே கொண்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வைக்க போகிறோம். அதே மாதிரி அவங்க உங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க மூலிமா கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கும், என்னோட சர்க்கிளில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட பிஸ்னஸை பிட்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிட்சிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெக்கார்டட் ட்ரைனிங்ஸை மொபைல் ஆப் மூலிமா ரெக்கார்ட் பண்ணி அதை உங்களுக்கு இப்போ புதுசாக நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க, ஒவ்வொரு செஷனில் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரெக்கார்டட் வெர்ஷனாகவும் அந்த மொபைல் ஆப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் முக்கியமாக இந்த கம்யூனிட்டி ஆரம்பித்ததுக்கான காரணமே. ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கும். அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு நதிக்கரைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணால், அந்த ஃபீல்டில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் அவர். நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவருடைய அந்த சர்க்கிளே வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. நதிக்கரையோடைய அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை அவரால் பில்ட் பண்ண முடியல. ஸோ வாட் ஹீ டிட் இஸ்,
ஒரு பிரிட்ஜ் ஒன்று பில்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா இங்கே இருக்கவங்க அங்கே போகிறதுக்கும், அங்கே இருக்கவங்க இங்கே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட பிஸ்னஸ் கொலாபரேஷனில் போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரிட்ஜ் வந்து கட்டுறதுனால இந்த நதிக்கரையிலேருந்து அந்த நதிக்கரைக்கு பிஸ்னஸ் ஈஸியாக நடக்கும். அதே மாதிரி தான் நம்மளுமே இந்த பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமும் அதுதான். நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்றது மாவட்ட ரீதியாக நிறைய பேர் இருக்கும். ஒருத்தரோட கனெக்ஷன் இன்னொருத்தருக்கு கிடைக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கு. ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண முடியாமல் இருக்குது. கொலாபரேஷன் பெரிய லெவலில் நடக்க முடியாமல் இருக்குது. ஸோ இந்த தடைகள் எல்லாம் உடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கிறது. ஸோ இதில் இனிமேல் நம்ம வந்து எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நானுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இன்னும் கம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகிறதுக்கு பார்க்குறேன். ஸோ அது மூலிமா நம்ம இன்னும் நிறைய கொலாபரேட் பண்ண முடியும். கம்யூனிட்டியும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுங்க. பிஃபோர் க்ளோசிங் த செஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம இந்த செஷன் போயிட்டுருக்கு. செஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக வேறு யாராவது பேசணும், இல்லை கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை வாலண்டியர்ஸ் நான் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தாலும் நீங்கள் முன் வந்து சொல்லலாம். இல்லை உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது தவிர்த்து வேறு யாராவது பிச் பண்ணாமல் உங்களோட பிஸ்னஸ் பற்றி யாராவது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இல்லை தயக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வேறு யாராவது பிச் பண்ணாதவங்களும் பிச் பண்ணலாம். உங்களோட சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். Hi, I'm Ishwar. Can I speak? ஈஸ்வர் சொல்லுங்க ஈஸ்வர். Hi, I'm Ishwar. I'm from Chennai. சொல்லுங்க ஈஸ்வர். I'm into the logistics industries. சூப்பருங்க. So my connection என்னோட ரெஃபரல்ஸா எது வரும்னா என்னோட manufacturing company who are doing export or imports. raw material import பண்றவங்க, finished product export பண்றவங்க, இந்த மாதிரி people இருந்தா நல்லா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ ஒரு கம்பெனி எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி நான் ஆரம்பிக்கணும்னா என்ன மாதிரியான ப்ராடக்டை சூஸ் பண்ணி பண்ணலாம் இந்த சினாரியோவுக்கு அப்படின்றது கொஞ்சம் எனக்கு சொல்லணுமா? கண்டிப்பாங்க, நம்ம பேசலாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி தான் அதை பேச முடியும். நம்ம பேசலாங்க. என்னோட சர்க்கிள்லையும் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. அவங்களோட நான் ஒரு சில மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன்ஸ்லையும் மெம்பராக இருக்கேன். முடிஞ்சா நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம். நான் அந்த மேனுஃபேக்சரர் அசோசியேஷன்லையும் உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அவங்க நிறைய அதில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. என்னோட கிளைண்ட்ஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் ஃபார்மா அந்த மாதிரி ஃபார்மா எக்ஸ்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. நீங்கள் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்றதுனால அவங்களோட கனெக்ஷன்ஸை நான் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அது மூலிமா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பார்க்கலாங்க எப்படி நம்ம கொலாபரேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் என்னோட பர்சனல் நம்பருக்கு உங்களோட ப்ரொஃபைல் அனுப்புங்க. என்னோட கனெக்ஷனில் இருக்க மேனுஃபேக்சரர்ஸை நான் இமீடியட்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக மாறுறதுக்கு என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக ஒரு சிட்டிங்கில் உட்காந்து பேசலாங்க. ஓகே சார், ஒரு 1-to-1 பேசலாம் சார். தாராளமாங்க, கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். டெஃபினெட்லி. தேங்க்யூ வெரி மச் சார். ப்ளீஸ். சூப்பர்ங்க, தேங்க்யூ. எஸ், வேறு யாராவதுங்க? ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம வைண்ட் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வேறு யாராவது உங்களோட பிச் பண்ணணும்னா நீங்கள் பிச் பண்ணலாம். அல்லது கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு உங்களோட சஜஷன்ஸ். எஸ் மேடம், சொல்லுங்க. ஹாய் சார், குட் ஈவினிங் சார். மை நேம் இஸ் ஜெசிமா. வணக்கம். நான் விக்ரமாத்யோட ஒன் ஆஃப் த டைரக்டர் சார். ஓகே. ஆக்சுவலி விக்ரமாத்யா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி சார். அதில் நம்ம வந்து வீடியோஸ் எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டாக இப்போ நம்ம ஐஃப்ரேம் நெட்வொர்க் அப்படிங்கிற மலேசியா கம்பெனி. ஸோ மலேசியாவில் ஓப்பன் பண்ணி 15 இயர்ஸாக எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அண்ட் யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆகுது சார். ஸோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்தியாலையும் ஸோ அந்த கம்பெனியை கொண்டுட்டு வரோம் சார். அது என்ன ஸ்பெசிஃபிக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஃபார் எனி ஃபீல்டு. எல்லா ஃபீல்டுக்குமே தேவைப்படுற ஐடி சப்போர்ட் 24 hours 7 days நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ அந்த மைண்டில் தான் இப்போ அதை நம்ம பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஐ வாண்ட் சப்போர்ட் ஃபார் ஆல் சார். சூப்பருங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் சொன்னீங்க? நான் இருக்கிற வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சார், காரைக்குடி. கம்பெனி நேம் வந்து ஐஃப்ரேம் நெட்வொர்க். ஓகே. ஆல்ரெடி நான் வச்சிருக்கிற வந்து விக்ரமாத்யா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐடிக்கு ஸ்பெசிஃபிக்கலி ஐஃப்ரேமை கொண்டுட்டு வரோம் சார். நம்ம ஆல்ரெடி மலேசியாவில் இது பண்ணி சக்ஸஸ் பண்ணனால ஸோ அதே நேம்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி இங்கே நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம் சார். சரிங்க. என்னோட நம்பருக்கு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நிறைய பேர் இது ரிலேட்டடாக கேட்குறாங்க.
எனக்கு கண்டிப்பா அதில் சார். யாராவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேங்க. கண்டிப்பா சார். அண்ட் சார் இன்னொரு ஒரு ஹெல்ப் சார். இப்போ சொல்லுங்க. எனக்கு வந்து அட்ரஸ் வந்து விர்ச்சுவல் அட்ரஸ் ஒண்ணு தேவைப்படுது. நம்ம மல்டிபிள் பிசினஸ் பண்றதுனால ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு அட்ரஸ் வந்து வைக்க முடியல. ஸோ அது சம்பந்தமா நான் உங்ககிட்ட வந்து பேசணும். சரிங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் கம்யூனிட்டியில் இருக்குது. நீங்கள் ஓகே கால் ஓகே பண்ணுங்கள், நம்ம பேசலாங்க. ஓகே கண்டிப்பா என்னோட சார். ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் பாக்யராஜ் அப்படின்னு அவர் இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் கான்செப்டில் ஒரு செட்டப் வச்சுருக்காரு. அதை தவிர்த்து சென்னையில் ஒரு 4-5 இடங்களில் அவருடைய கோவர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே அவர் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அவரோட கண்டிப்பா கோவர்க்கிங் ஸ்பேஸில் நீங்கள் ஏதாவது எடுக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னா நான் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பா சார். சார் நான் அதோட என்னோட ஹையரிங்கி பத்தி உங்ககிட்ட வந்து பேசணும் சார். பர்சனலி பேசணும். தாராளமாங்க. என்னோட நம்பர் கம்யூனிட்டியில் இருக்குங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாங்க. சரிங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூங்க. ஹலோ. சொல்லுங்கள் சார். சார் உங்கள் பேருங்க? நான் பேசலாங்களா சார்? நான் அஜய் சொல்லுங்கள் சார். சென்னையிலேருந்து பேசுகிறேன். சரிங்க. உங்கள் பேர் சார்? அஜய் குமார் சொல்லுங்கள் தாஸ். சார். நான் ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறது கார் லோன்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இதில் வந்து என்னுடைய ஃபியூச்சர் எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஃபினான்ஷியல்ஸ் உண்டான சப்போர்ட் வந்து கஸ்டமருக்கு நான் ஒன் ஷாட்டில் வந்து பண்ணுற மாதிரி. அதுக்கு எனக்கு டிஜிட்டலைஸ்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா டிஜிட்டலைஸ்டாக பண்ணுற மாதிரி கஸ்டமர் பிளேஸ்லேயே கஸ்டமர் ஈவன் நான் எங்கேயும் அலைய விடாமல் பண்ணுறதுக்கு டிஜிட்டலைஸ்டாக பண்ணுறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ண முடியுமா? அதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியாஸ் வந்து ஏதாவது கொடுக்க முடியுமா? இல்லைங்க. டிஜிட்டலைஸானா நீங்கள் என்ன கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுங்களா? லைக் இப்போ யாருக்காவது லோன் வந்து தேவைப்படுது, எனி டைப் ஆஃப் லோன்ஸ்னா அது அவங்க ஒரு ஆப்போ அல்லது வந்து ஒரு கியூஆர் கோடோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி சப்போர்ட்டிங் யாராவது பண்ணி கொடுத்தாங்க அவங்க இடத்துல இருந்தே கேட்குறப்ப நம்ம அதை வந்து பேங்க்குக்கு ரெஃபர் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தர்ற மாதிரி வந்து சப்போர்ட்டிங் வந்து பண்ணி தர்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிக்காக வந்து டெஃபினட்டாங்க. இப்போ நம்ம கம்யூனிட்டிலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செந்தில் பேசியிருந்தாரு. அவரு இப்போ லைன்ல இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட பேசலாம். இல்ல நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் அவர் செந்திலோட நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். ப்ளீஸ். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்க கம்யூனிட்டி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறது இது ஒரு பெரிய வேல்யூபிள். எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நான் இப்பதான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயர் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் எம்ப்ளாய்மெண்ட்ல தான். ஸோ அதனால பிசினஸ் என்ன மாதிரி பண்ணும் ஏதுன்றது நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி இது எல்லாமே வச்சுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது இன்னும் பெரிய லெவல்ல நல்லபடியா நீங்க சொன்ன மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லாம 15 days ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் எல்லாருடைய சந்தேகங்கள் அண்டு எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்து இந்த கம்யூனிட்டி மூலமாகவே பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றது என்னுடைய ஐடியா. அண்டு எல்லாருடைய பிசினஸும் இதுல வந்து கெட் டுகெதர் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எல்லாருக்கும் க்ரோத் இருக்கும். எல்லாரும் கனெக்டிவிட்டியில இதே கம்யூனிட்டியில இருந்து க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட். இதுல நீங்க ஃபியூச்சர் இது எப்படி பண்ணலான்றதையும் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே க்ரோ ஆகும். கண்டிப்பாங்க. வித் ஆல் ஆர் சப்போர்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் பண்ண போறோம். இதை நான் மட்டும் பண்ண போறது கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறோம். நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். நிறைய நம்ம டைரக்ட் மீட்டப்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டியில அட்லீஸ்ட் மந்த்லி வந்து ஒரு இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங் செஷன் 1, அது இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 3 ட்ரெய்னிங்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. மாசம் அட்லீஸ்ட் 2 ஆர் 3 ட்ரெய்னிங்ஸ் வந்து ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸையே கொண்டு வந்து ஒரு சிலர் சேல்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து இங்கே பேசுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக எல்லாமே பண்ணலாங்க. நீங்களுமே இஃப் யூ ஆர் ரெடி டு கான்ட்ரிபியூட் சம்திங், அதாவது உங்களோட சஜஷன்ஸ் ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எடுத்து நடத்த முடியும் அப்படின்னா கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாங்க. இப்போ நான் தான் சொன்ன மாதிரி இது பிஸ்னஸ்ன்றது எனக்கு பிகினிங் லெவல் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் லேர்ன் பண்ணி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதுவும் பர்டிகுலர்லி டிஜிட்டலைஸ்டா என்ன எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற வகையில என்னுடைய ப்ராடக்ட்ஸும் சரி எல்லாருடைய ப்ராடக்ட்ஸும் சரி அதை கொண்டு போறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும்ன்றது எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை.
கண்டிப்பாங்க. டெஃபினட்டாங்க. நீங்க கால் பண்ணுங்க. நம்ம பேசலாம். என்ன எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு டெஃபினட்டா பிளான் பண்ணலாங்க. யா எனக்கு இந்த டிஜிட்டலா சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க பர்சன் யாரோ சொன்னீங்க. அவரு ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு நான் ஷேர் அவரோட பண்ண முடியுமா? ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேங்க. என்னோட நம்பர் குரூப்ல இருக்கும். நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. செந்தில் அப்படின்னு நம்ம கம்யூனிட்டில தான் இருக்காரு. ஹி இஸ் இன்டு சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட் அவரு ஓகே 4th பர்சன் இந்த இதுல பேசியிருந்தாரு. நான் அவரோட ஓ நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ப்ளீஸ் தேங்க்யூ ஓகே. தேங்க்யூ. டன். தேங்க்யூங்க. வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? வேற யாராவது லாஸ்ட் ஒரு 2 or 3 மெம்பர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டைம் அவ்வளோதான், வெரி ஷார்ட். ஸோ வேற யாராவது பேசணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. Or else we'll wind off the session. Almost time is 8:35. தேங்க்யூங்க. பிஃபோர் வைண்டிங் ஆஃப் த செஷன் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கம்யூனிட்டியோடைய முதல் நெட்வொர்க்கிங் மீட் இது. சொல்லப்போனால் முதல் மீட்டிங் தான் இது. ஸோ அதுலேயே இவ்வளோ பெரிய சான்சஸ் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 45 பேருக்கு மேலே அவங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கொலாபரேஷன்ஸும் உள்ள நிறைய நடந்திருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுன்றது நாளைக்கு என்னோட நம்பருக்கு, நாளைக்கோ இன்னைக்கோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ என்னோட நம்பருக்கு உங்களோட நீட் என்ன, யாருடைய சப்போர்ட் வேணும், இல்லை உங்களோட கிளாரிஃபிகேஷன் என்னன்றதை அமிச்சிங்கன்னா என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேங்க. ஹாய், தேங்க்யூ நான் ஃபார் பேசலாமா? ஆல் யுவர் சப்போர்ட். எஸ் திவ்யா மேம் சொல்லுங்க. எஸ். ஹாய் சார், நான் இப்பதான் எனக்கு இந்த லிங்க் கிடைச்சிச்சு. ஸோ என் பேர் திவ்யா ஆனந்தன். நான் வந்து சென்னையில் ஏர்லி பேர்ட் வெக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் த பாஸ்ட் 3.5 years. ஓகேங்க. So we do all kind of domestic and international tour packages, air tickets, visa services and passport services எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். சூப்பருங்க. தேங்க்யூ. தென் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்டில் 9 வருஷமா இருக்கேன். பட் என்னோட ஓன் கம்பெனி 3.5 years பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சென்னை கீழ்பாக்கில் ஆஃபீஸ் இருக்கு சார். அப்படிங்களா? ஓகே. ம். நிறைய நிறைய அசோசியேஷன்ஸில் இருக்குங்க. அங்கே ரெகுலராக நிறைய டூர் பிளான்ஸ், டூர் தட் இஸ் கம்யூனிட்டியாக டூர் போகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்ண முடியும்னா நான் உங்களுக்கு கனெக்ட்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்குறேங்க. கண்டிப்பா ஷியோர் சார். வி டூ சார். நாம வந்து இந்த லைஃப்க்கெல்லாம் ரோட்டரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க ஏதாவது இருந்தா கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம். அண்ட் வி டூ உமன்ஸ் ஒன்லி பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம மெயினாகவும் பண்றோம். ஸோ ஓ அந்த மாதிரி அப்படிங்களா? சூப்பருங்க. கம்யூனிட்டி அந்த மாதிரி பண்ணலாம். பக்காங்க. டெஃபினட்டாக உங்களோட ப்ரொஃபைல்ஸ் இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் ஷியோர் சார். பார்த்துட்டு ஏதாவது ஷியோர். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. ஷியோர் சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. ஓகே. ஹலோ சார் சார் வணக்கம். பிரகாஷ் பேசுறேன் சார். சென்னையில ஒரு ஆ, டைரக்ட் மீட் பிளான் பண்ணுங்க. சொல்லுங்க ஹரி. புரியலங்க. சென்னையில் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கூட இந்த மேம் பேசுனாங்க, எல்லாம் சென்னையில ஒரு மீட் பண்ணலாம். அதுக்கான ஒரு பிளான் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப இதா இருக்கும். சொன்னோன்ட்டு டெஃபினட்டாக ஒரு சஜஷன் சென்னையில் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மீட்டப்பாக நம்ம சென்னையில் ஒரு மீட்டப் பிளான் பண்ணலாங்க. பிப்ரவரியில் நம்ம பிளான் ஓகே பண்ணுவோம். ஓகே ஜனவரி எல்லாம் பொங்கல் லீவு, கண்டிப்பா சார். ஏன்னா உமன்ஸ்லாம் வந்து ரிபப்ளிக் டே பேசும்போது லீவில் எனக்கே ரொம்ப ரொம்ப பிஸியாக பாசிட்டிவா இருப்பாங்க. இருக்கு. பிப்ரவரி ஏன்னா நம்ம நானும் வந்து நிறைய உமன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்னென்ன எல்லாம் தெரிய வந்து கம்யூனிட்டில இப்போ 2 பேர் வந்து பேசுனதுனால அது நல்ல ஒரு இதா இருந்துச்சு. பார்த்து என்னன்னு பிளான் பண்ணுங்க சார். ரொம்ப நன்றி. டெஃபினட்டாக. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வேற யாரோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணீங்க. வேற யாராவது பேசணுமா? சார் குட் ஈவினிங். வணக்கங்க. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சார் சார் திருச்சி மாவட்டம் துறையூர். என்னோட பிசினஸ் பார்த்தா நான் ஜூட் பேக் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க. மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சார். இதுக்கு சரிங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டா எடுத்து கொண்டு போயிருக்கோம். நான் ரெஃபர் பண்ணேன் தேங்க்யூ இவங்களுக்கு சார். மீட்டிங் நான் தான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் மேம்க்கு. ஆக்சுவலி இவங்களும் நம்ம சப்போர்ட்டர், நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அதுல இவங்களும் இருக்காங்க. ஸோ உடனே லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லி இன்னைக்கு பேசுங்கன்னு சொன்னேன். அதனால தான். சூப்பருங்க. இப்பதான் சார் நான் லிங்க் பார்த்தேன். ஸோ பார்த்தனே இப்பதான் எவ்வளவு என்ட்ரானுங்க சார். சூப்பருங்க. யூட் பிராக் வந்து ஹோல்சேல் ரீட்டைல் வந்து பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக கண்டிப்பா. நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரெகுலராக பேக் மேனுஃபேக்சரர். பட் ஜூட் பேக் அவர் பண்றது இல்லை.
நீங்க உங்களோட ஓகே சாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா, நான் அவரோட நம்பர் நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க அவருக்கு உங்களோட எஸ் ப்ரொஃபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு வைங்க. அவருக்கு எஸ் ஏதாவது சார் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே சார் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ஓகேங்க. வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் செஷன். இது ஒரு முதல் செஷன் தான். முதல் செஷனே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போனதுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ண விரும்புறேன். ஏன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து டெவலப் ஆகணும். எல்லாமே கொலாபரேட் ஆகணும். பிசினஸ் இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கான ஒரு முதல் படியா இது கம்யூனிட்டி மூலியமா நம்ம பண்ணக்கூடிய செயல். இதுக்கு இவ்ளோ பெரிய சப்போர்ட் வந்துச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ தேங்க் ஸோ யூங்க. நம்ம கம்யூனிட்டில அகைன் எவ்ரிடே நம்ம வந்து கம்யூனிட்டில பேச போறோம். கம்யூனிட்டில நம்ம ஒருத்தர் பார்த்துக்க போறோம். ஸோ இது வந்து அதுக்கான ஒரு முதல் துவக்கமா இருக்கு. தேங்க் யூங்க. ஐ அம் எண்டிங் திஸ் செஷன். வேற ஏதாவது இருந்தா நீங்க கம்யூனிட்டிலயும் பிட்ச் பண்ணலாம். கம்யூனிட்டில உங்களுக்கு அப்படின்னு ஒரு 1 hour ஸ்லாட் உங்களோட நம்ம பிசினஸை பிட்ச் பண்றதுக்காக இருக்கு. அந்த ஸ்லாட்லயுமே வந்து நீங்க பிட்ச் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ பீப்புள். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சார். எல்லாருக்கும் நன்றி சார். நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிவன் சார். தேங்க் நன்றிங்க. மெம்பர்ஸ். பார்ப்போம் சார். நம்ம கம்யூனிட்டில எல்லாருமே கனெக்டடா இருப்போம்.